இது கதையோசை தீபிகா அருண் வழங்கும் சத்திய சோதனை. மகாத்மா காந்தி அவர்களின் சுயசரிதம். தமிழில் கல்கி. முன்னுரை. அன்புடையீர், என் சுயசரிதையை நான் எழுத வேண்டும் என்று 4-5 ஆண்டுகளுக்கு முன் என் நெருங்கிய நண்பர்கள் சிலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நானும் எழுத ஒப்புக்கொண்டேன். எழுதவும் ஆரம்பித்தேன். ஆனால் முதல் பக்கத்தை எழுதி முடிப்பதற்குள்ளேயே பம்பாயில் ஒரு கலவரம் மூண்டுவிட்டதால் அவ்வேலை அப்படியே நின்றுவிட்டது. அதன்பின் அடுக்கடுக்காக பல சம்பவங்கள் நடந்ததின் விளைவாக எரோடாவில் என் சிறைவாசத்தை அனுபவிக்க நேர்ந்தது. அந்த சிறையில் என்னுடன் கைதியாக இருந்த ஸ்ரீ ஜெயராம் தாஸ் என்னுடைய மற்ற எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு சுயசரிதையை எழுதி முடிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் நானோ சிறையில் பல நூல்களை படிப்பது என்று முன்னமே திட்டமிட்டு அவைகளை கொண்டு வந்திருந்தேன். அதை முடிப்பதற்கு முன்னால் நான் வேறு எதுவும் செய்யப்போவது இல்லை என்று அவருக்குச் சொன்னேன். ஒருவேளை எரவடாவில் என் சிறை தண்டனை காலம் முழுவதும் இருக்க நேர்ந்தால் அங்கேயே என் சுயசரிதையையும் எழுதி முடித்தே இருப்பேன். ஆனால் அவ்வேலையை முடிப்பதற்கு இன்னும் ஓராண்டு காலம் இருந்த போதே என்னை விடுதலை செய்துவிட்டார்கள். சுவாமி ஆனந்தர் அந்த யோசனையை மறுபடியும் என்னிடம் சொன்னார். நான் ஏற்கனவே தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக சரித்திரத்தை எழுதி முடித்து விட்டிருந்தேன். அதனால் சுயசரிதையை நவஜீவனுக்கு எழுதும் ஆர்வம் எழுந்தது. தனி நூலாக பிரசுரிப்பதற்கென்றே அதை நான் எழுத வேண்டும் என்று சுவாமி விரும்பினார். ஆனால் அதற்கு வேண்டிய ஓய்வு நேரம் எனக்கு இல்லை. வாரத்திற்கு ஓர் அத்தியாயம் வீதமே என்னால் எழுத முடியும். வாரந்தோறும் நவஜீவனுக்கு நான் ஏதாவது எழுதியாக வேண்டும். அப்படி எழுதுவது சுயசரிதையாக ஏன் இருக்கக்கூடாது என்ற என் யோசனையை சுவாமியும் ஏற்றார். நானும் எழுத ஆரம்பித்து விட்டேன். இம்முயற்சியில் இறங்க நீங்கள் எப்படி துணிந்தீர்கள் என்று தெய்வ பக்தியுள்ள ஒரு நண்பர் கேட்டார். அவருக்கு இதில் சில சந்தேகங்கள் எழுந்திருந்தன. என் மௌன விரதத்தின் ஒரு நாளில் அவர் என்னிடம் சொன்னார். சுயசரிதை எழுதுவது என்பது மேற்கத்திய நாட்டினருக்கே உரிய பழக்கம். கிழக்கத்திய நாடுகளில் மேற்கத்திய நாட்டு நாகரிக வயப்பட்டவர்களைத் தவிர வேறு யாருமே சுயசரிதை எழுதியிருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மேலும் நீங்கள் என்னதான் எழுதுவீர்கள்? உங்கள் கொள்கைகள் என்று நீங்கள் இன்று கொண்டிருப்பவைகளை நாளைக்கு நிராகரித்து விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். அல்லது இன்று நீங்கள் வைத்திருக்கும் திட்டங்களை நாளைக்கு நீங்களே மாற்றிக்கொள்ளுகிறீர்கள் என்றும் வைத்துக் கொள்ளுவோம். அப்போது நீங்கள் பேசியவை அல்லது எழுதியவைகளை ஆதாரமாக கொண்டு தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு அது தவறான வழியை காட்டிவிட்டதாக ஆகிவிடாதா? அதற்காகவாவது சுயசரிதை போன்ற ஒன்றை இப்போதைக்காவது எழுதாமல் இருப்பது நல்லதல்லவா என்பது அவர் வாதம். இந்த வாதத்தில் ஓரளவு உண்மை இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் உண்மையில் சுயசரிதை எழுதுவது என்பதல்ல என் நோக்கம். நான் நடத்தி வந்திருக்கும் சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை சொல்லவே விரும்பினேன். என் வாழ்க்கையிலும் இந்த சோதனைகளைத் தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆகையால் இக்கதை ஒரு சுயசரிதையாகவே அமையும் என்பது நிச்சயம். அதனால் அதன் ஒவ்வொரு பக்கமும் என்னுடைய சோதனைகளைப் பற்றி மாத்திரமே சொன்னால் கூட அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். இந்த தொடர் சோதனைகளின் வரலாறு வாசகர்களுக்கு பயன் உள்ளதாகவே இருக்கும் என்று நம்புகிறேன். அல்லது அந்த நம்பிக்கையுடன் என்னை நானே பாராட்டிக் கொள்கிறேன். அரசியலில் நான் செய்திருக்கும் சோதனைகள் இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, ஓரளவுக்கு நாகரீக உலகத்திற்கும் இப்பொழுது தெரிந்தே இருக்கின்றன. அவற்றை நான் முக்கியமாக கருதவில்லை. அது எனக்கு தேடித் தந்திருக்கும் மகாத்மா பட்டத்தையும் நான் மதிக்கவில்லை. அந்த பட்டம் எனக்கு எப்பொழுதும் மனவேதனையையே தந்திருக்கிறது. அந்த பட்டத்தினால் நான் எந்த சமயத்திலும் ஒரு கண நேரமாவது பரவசம் அடைந்ததாக எனக்கு நினைவே இல்லை. ஆனால் ஆன்மீகத் துறையில் நான் நடத்திய சோதனையை பற்றி சொல்ல நிச்சயமாக விரும்புவேன். அவை எனக்கு மாத்திரமே தெரிந்தவை. அரசியல் பணிகளை செய்து வருவதற்கு எனக்கு இருந்து வரும் சக்தியையும் நான் அதனிடமிருந்தே பெற்றிருக்கிறேன். இந்த சோதனைகள் உண்மையிலேயே ஆன்மீகத்தின் அடிப்படையில் இருப்பதால் இதில் தற்புகழ்ச்சி என்பதற்கே எந்தவிதமான இடமும் இல்லை. அவை என்னுடைய அடக்கத்தையே இன்னும் அதிகமாக்கும். இதுவரை செய்திருப்பவற்றை நினைத்துப் பார்க்க பார்க்க, அவற்றை குறித்து சிந்திக்க சிந்திக்க என் குறைபாடுகளையே நான் தெளிவாக உணர்கிறேன். நான் விரும்புவதும் இந்த 30 ஆண்டுகளாக நான் பாடுபட்டு வந்திருப்பதும் ஏங்கியதும் என்னை நானே நன்கு அறிய வேண்டும், கடவுளை நேருக்கு நேராக காண வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே நான் வாழ்கிறேன், நடமாடுகிறேன். நான் வாழ்வதும் அதற்காகவேதான். நான் பேசுபவைகள், எழுதுபவைகள், அரசியல் முயற்சிகள் எல்லாம் இக்குறிக்கோளை கொண்டவையே. ஆனால்
வாழ்க்கையில் ஒருவருக்கு சாத்தியமாவது எல்லோருக்குமே சாத்தியமாகும் என்பதை நான் நம்புவதால் என்னுடைய சோதனைகளை ஒளிவு மறைவாகச் செய்யாமல் பகிரங்கமாகவே செய்து வந்திருக்கிறேன். இதனால் அவற்றின் ஆன்மீக மதிப்பு எந்த வகையிலும் குறைந்து விட்டதாக நான் கருதவில்லை. தனக்கும் தன்னை படைத்த கடவுளுக்கும் மாத்திரமே தெரிந்தவையாக உள்ள சில விஷயங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அவற்றை ஒருவர் மற்றொருவருக்கு எடுத்துச் சொல்லுவது என்பது எளிதல்ல. அதனால் நான் சொல்லப்போகும் சோதனைகள் அப்படிப்பட்டவை அல்ல. நான் சொல்லப்போவது ஆன்மீகம் சார்ந்தவை. ஏன், அதைவிட உயர்ந்த வழி என்றே சொல்லிவிடலாம். ஏனெனில் அது மதத்தின் சாரம். வயது முதிர்ந்தவர்கள் மட்டுமின்றி குழந்தைகளும் புரிந்து கொள்ளக்கூடிய மத விஷயங்கள் மாத்திரமே இக்கதையில் சேர்க்கப்படும். பாரபட்சமற்ற வகையில் அடக்கத்துடன் அவற்றை நான் விவரித்து செல்லும்போது இத்தகைய சோதனைகளில் ஈடுபட்டிருக்கும் மற்றும் பலரும் தங்கள் முன்னேற்றத்திற்கு வேண்டிய பல ஆதாரங்களை இதில் காண முடியும். இச்சோதனைகள் குறைகளே இன்றி பூரணமானவை என்று நான் சொல்லுவதாக எண்ணிவிட வேண்டாம். ஒரு விஞ்ஞானி தம் ஆராய்ச்சிகளை எவ்வளவு திட்டமிடலுடனும் நுட்பமாகவும் நடத்தினாலும் தான் அறிந்த முடிவுகளே முடிந்த முடிவுகள் என்று அவர் அறிவிப்பதில்லை. இன்னும் தனக்கு தெரியாத விஷயங்களும் அந்த ஆராய்ச்சியில் இருக்கக்கூடும் எனக் கருதி அவற்றையும் தெரிந்து கொள்ள தயாராக இருக்கிறார். அத்தகைய விஞ்ஞானியின் நிலைதான் என் நிலையும். என்னை நானே ஆழ்ந்து சோதித்து வந்திருக்கிறேன். என்னுள்ளேயே நான் துருவி துருவி தேடிப் பார்க்காத இடமில்லை. என் மனநிலை ஒவ்வொன்றையும் சோதித்து அலசி பார்த்திருக்கிறேன். என்றாலும் நான் கண்ட முடிவுகள் குறையற்றவை, முடிவானவை என்று சொல்லிக் கொள்ள மாட்டேன். ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்ல முடியும். அதாவது அந்த முடிவுகள் முற்றும் சரியானவை என்று நான் உணர்கிறேன். இப்போதைக்கு முடிவானவை என்றும் எனக்கு தோன்றுகிறது. அவை எனக்கே அப்படி தோன்றாது போனால் என் முடிவின் அடிப்படையில் நான் எதையும் செய்ய முடியாது. ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த முடிவுகளை ஏற்பது அல்லது நிராகரித்து விடுவது என்ற முறையை அனுசரித்து வருகிறேன். என்னுடைய செயல்கள் என் அறிவுக்கும் மனத்துக்கும் ஏற்றவையாக இருக்கும் சமயங்களில் நான் என் ஆரம்ப முடிவுகளையே கடைபிடித்தாக வேண்டும். கொள்கைகளை பற்றிய சித்தாந்தங்களை மட்டுமே விவாதிப்பது என்றால் நான் சுயசரிதை எழுதும் முயற்சியில் இறங்கியிருக்க வேண்டியதே இல்லை. ஆனால் எனது நோக்கமோ இந்த கொள்கைகள் நடைமுறையில் பல வகையிலும் அனுசரிக்கப்பட்டு வந்திருப்பதன் வரலாற்றை சொல்லப்போகிறது. ஆகவே நான் எழுதப்போகும் இந்த அத்தியாயங்களுக்கு நான் செய்த சத்திய சோதனையின் கதை என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். அஹிம்சை, பிரம்மச்சரியம் முதலிய ஒழுக்க நெறிகளைப் பற்றிய சோதனைகளும் இதில் பேசப்படும். இப்போது இந்த ஒழுக்க நெறிகள் வேறு, சத்தியம் வேறு என்று கருதப்படுகிறது. ஆனால் சத்தியமே தலையாய தருமம். அதில் மற்றும் பல தருமங்களும் அடங்கி இருக்கின்றன என்றே நான் எண்ணுகிறேன். இந்த சத்தியம் என்பது வெறும் உண்மை பேசுவது மாத்திரம் அல்ல, உள்ளத்திலும் உண்மையோடு இருப்பது என்பதையும் இது குறிக்கும். அத்துடன் நமக்கு தோன்றும் சத்தியத்தை மட்டுமின்றி ஆத்மார்த்தமாக எழும் சத்தியமும் அழிவில்லாத கடவுளையும் அது குறிக்கும். கடவுளை பற்றிய விளக்கங்கள் எண்ணற்றவை. காரணம், அவர் காட்சி தரும் வடிவங்கள் பல. இவைகளை பற்றி எண்ணும்போது எழும் ஆச்சரியத்திலும் அச்சத்திலும் பிரமிப்பிலும் மூழ்கிவிடுகிறேன். ஆனால் கடவுள் என்றால் சத்தியம் மாத்திரமே எனக் கருதி நான் வழிபடுகிறேன். அவருடைய தரிசனம் எனக்கு இன்னும் கிட்டவில்லை. இருந்த போதிலும் நான் அவரை தேடிக்கொண்டே இருக்கிறேன். இம்முயற்சியில் வெற்றி பெறுவதற்காக எனக்கு இனியதான எதையுமே தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். என் உயிரையே இதற்காக தியாகம் செய்துவிட வேண்டியிருந்தாலும் அதைச் செய்யவும் நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த பூரண சத்தியத்தின் வடிவை நான் அடையும் வரையில் எனக்கு தெரிந்ததாக உள்ள சாதாரண சத்தியத்தையே நான் பற்றுக்கோடாக கொண்டாக வேண்டும். இதற்கு மத்தியில் இந்த சத்தியமே எனக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் பாதுகாக்கும் கவசமாகவும் இருந்தாக வேண்டும். இந்த சத்திய வழி கத்தி முனையைப் போல் நேராகவும் மிகவும் குறுகியதாகவும் கூர்மையானதாகவும் இருந்த போதிலும் இதுவே எனக்கு மிக சீக்கிரத்தில் செல்லக்கூடிய மிக எளிதான வழியாக இருக்கிறது. இந்த எளிய வழியின் மூலமே நான் இதுவரை கடந்து வந்திருப்பதால் என் ஹிமாலய தவறுகள் கூட எனக்கு அற்பமானவையாக தோன்றுகின்றன. ஏனெனில் இந்த வழியே என்னை துன்பங்களிலிருந்து காத்து வருகின்றது. இதன் மூலம் என் மனதில் தோன்றும் உள்ளொளிக்கு ஏற்ப நான் முன்னேறிச் சென்றிருக்கிறேன். மெய்ப்பொருள் அவர் ஒருவரே, மற்றவை யாவும் பொய்யே என்ற ஆழ்ந்த எண்ணம் நாளுக்கு நாள் எனக்குள் வளர்ந்து கொண்டும் வருகிறது. என்னுள் இந்த உறுதி கொள்ள விரும்புபவர்கள் உணரட்டும்.
அவர்களால் முடிந்தால் அத்தகைய சோதனைகளில் பங்கு கொண்டு எனது நம்பிக்கைகளில் பங்கு கொள்ளட்டும். எனக்கு சாத்தியமானது ஒரு சிறு குழந்தைக்கும் சாத்தியமானதாகவே இருக்கும் என்ற மற்றொரு நம்பிக்கையும் என்னுள் வளர்ந்து வருகிறது. இதை நான் சொல்வதற்கு காரணங்களும் இருக்கின்றன. சத்தியத்தை அடைவதற்கான பாதைகள் எப்படி கடினமானவையோ அதேபோல் மிக எளிமையானவையும் கூட. இருமாப்பை கொண்ட ஒருவனுக்கு அவை முற்றிலும் முடியாத விஷயமாகத் தோன்றலாம். ஆனால் கபடமற்ற ஒரு குழந்தைக்கு அவை எளிதில் செய்யக்கூடியவை. சத்தியத்தை நாடிச் செல்பவர் தூசியின் தூசியாக பணிவுடன் இருக்க வேண்டும். இந்த உலகம் தூசியை காலின் கீழ் வைத்து துவைக்கிறது. ஆனால் உண்மையாக சத்தியத்தை நாடுகிறவர் அத்தூசியும் கூட நசுக்கும் அளவுக்கு தம்மை பணிவுள்ளவராக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒளியை வினாடி நேரத்திற்காவது காண முடியும். வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் நடந்த வாக்குவாதம் இதை மிக தெளிவாக்குகிறது. கிறிஸ்தவமும் இஸ்லாமும் கூட இதைத்தான் சொல்கிறது. இப்பக்கங்களில் நான் எழுதப்போவதில் ஏதாவது ஒன்று என் தற்பெருமை தொனித்தது போல் வாசகரை எண்ண வைக்குமானால் என் சத்தியத் தேடலில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்பதையும், எனக்கு தோன்றும் காட்சிகளும் கானல் நீரை போன்றவையே ஒழிய உண்மையானவை அல்ல என்றும் அந்த வாசகர் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை போன்றவர்கள் நூற்றுக்கணக்கில் அழிந்தாலும் சரி, சத்தியம் நிலைக்கட்டும். தவறுகள் செய்யக்கூடிய என் போன்றவர்களின் தன்மையை கண்டறிவதற்காக சத்தியத்தின் பெருமையின் கனத்தை மயிரிழையும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. இனிவரும் அத்தியாயங்களில் ஆங்காங்கே காணப்படும் புத்திமதிகள் அதிகாரப்பூர்வமானவை என யாரும் எண்ணிவிடக்கூடாது என்பதே என் பிரார்த்தனை. சொல்லப்பட்டிருக்கும் சோதனைகள் உதாரணங்களே. அவற்றின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் தங்கள் குறிக்கோள்களுக்கு ஏற்ப, தகுதிகளுக்கு ஏற்ப சொந்த சோதனைகளை மேற்கொள்ளலாம். இந்த உதாரணங்கள் உண்மையில் பயன் தரும் என நம்புகிறேன். ஏனெனில் சொல்லியாக வேண்டிய ஆபாசமான விஷயங்களைக் கூட நான் மறைக்கப் போவதில்லை, குறைத்து கூறப்போவதில்லை. என்னுடைய எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் வாசகருக்கு அறிவிப்பேன். என் நோக்கம் சத்தியாகிரக சாத்திரத்தில் நடத்திய சோதனைகளை விவரிப்பதே அன்றி நான் எவ்வளவு நல்லவன் என்பதை சொல்லுவது அன்று. என்னுடைய நன்மை தீமைகளை மதிப்பிடுவதில் சத்தியத்தைப் போல அதிக கண்டிப்பாக இருக்கவே நான் முயற்சிக்கிறேன். அதைப் போலத்தான் மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த அளவுகோலைக் கொண்டு என்னை நானே அளவிட்டுக் கொள்ளும் போது சூரதாஸ் என்னும் பக்தர் பாடியது போல நானும் என்னைப்போல் கொடிய வெறுக்கத்தக்க பாவி வேறு எவர் உண்டு, படைத்த பிரம்மனையே மறந்திடும் நன்றி கெட்டவன் ஆனேனே நான் என்று கதற வேண்டும். ஏனென்றால் என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியின் சுவாசத்தை நிர்வகிப்பவனுமான என்னை படைத்த ஆண்டவனுக்கு இன்னும் வெகு தொலைவிலேயே நான் இருந்து வருவது எனக்கு தொடரும் சித்திரவதையாகவே இருக்கிறது. என்னுள் இருக்கும் தீய குணங்களே என்னை அவனுக்கு மிகத் தொலைவில் நிறுத்தியிருக்கிறது என்பதை நான் அறிந்தே இருந்தாலும் அவற்றிலிருந்து என்னால் முழுவதுமாக விடுபட முடியவில்லை. முன்னுரையை இங்கு நான் முடிக்க வேண்டும். அடுத்த அத்தியாயத்திலிருந்து என் கதையை தொடங்குவேன். சபர்மதி ஆசிரமம், 26 நவம்பர் 1925. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. முதல் பாகம். அத்தியாயம் 1. பிறப்பும் பெற்றோரும். காந்தி வம்சத்தார் பனியா ஜாதியை சேர்ந்தவர்கள். ஆதி காலத்தில் அவர்கள் மளிகை கடை வியாபாரம் செய்து வந்ததாக தெரிகிறது. ஆனால் என் பாட்டனாரிலிருந்து 3 தலைமுறையாக அவர்கள் கட்டியாவாரில் உள்ள சுதேச சமஸ்தானங்களில் முதன் மந்திரிகளாயிருந்து வந்திருக்கிறார்கள். என்னுடைய பாட்டனாரான உத்தமச்சந்திர காந்தி என்பவர் மனச்சான்று வழி நின்றவராய் இருந்திருக்க வேண்டும். அவர் திவான் உத்தியோகம் பார்த்த போர்பந்தர் சமஸ்தானத்தில் அவருக்கு விரோதமாக செய்யப்பட்ட சூழ்ச்சிகளின் பயனாக அவர் ஜூனாகட் என்னும் சமஸ்தானத்தில் அடைக்கலம் புக நேர்ந்தது. அச்சமஸ்தான நவாபுக்கு அவர் இடது கையினால் சலாம் செய்தார். மரியாதை குறைவான இச்செயலை கவனித்த ஒருவரால் காரணம் கேட்கப்பட்ட போது அவர், வலது கை போர்பந்தரின் ஊழியத்துக்கு முன்னமே அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது என்று பதிலளித்தார். உத்தமச்சந்திர காந்தியின் முதல் மனைவி இறந்து போன பின்னர் அவர் 2ஆம் முறை மணம் செய்து கொண்டார். அவருடைய முதல் மனைவிக்கு 4 குழந்தைகள், 2வது மனைவிக்கு 2 குழந்தைகள். இவர்கள் அறுவரும் மாற்றாந்தாய் சகோதரர்கள் என்பது என் இளம் பிராயத்தில் எனக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவு வேற்றுமையின்றி அவர்கள் நடந்து கொண்டார்கள். இவர்களில் 5ஆம் சகோதரர் கரம்சந்திர காந்தி. அவரை காபா காந்தி என்று அழைப்பது வழக்கம். 6வது சகோதரர் துளசிதாஸ் காந்தி. இவர்கள் இருவரும்
போர்பந்தர் மன்னரிடம் ஒருவர் பின் ஒருவராய் திவான் வேலை பார்த்தவர்கள். காபா காந்திதான் என்னுடைய தந்தை. ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் இவர் ஓர் அங்கத்தினர். இப்போது அத்தகைய ஸ்தாபனம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அக்காலத்தில் அது மிகவும் செல்வாக்கு பெற்றிருந்தது. சமஸ்தானாதிபதிகளுக்கும் அவர்களுடைய இனத்தாருக்கும் ஏற்படும் விவாதங்களை இந்த நீதிமன்றத்தார் தீர்த்து வைப்பர். காபா காந்தி சிறிது காலத்திற்கு ராஜகோட்டையிலும் பிறகு வாங்கனேரிலும் திவானாய் இருந்தார். அவர் காலஞ்சென்ற போது ராஜகோட்டையிலிருந்து உபகாரச் சம்பளம் பெற்று வந்தார். காபா காந்தி 3 தடவை மணம் செய்து கொண்ட 3 மனைவிகளையும் இழந்தபடியால் 4ஆம் முறையும் மணம் புரிந்து கொண்டார். முதல் 2 மனைவியாராலும் அவருக்கு 2 புதல்விகள் இருந்தனர். கடைசி மனைவியான புத்லிபாய் ஒரு பெண்ணையும் 3 புதல்வர்களையும் ஈன்றெடுத்தாள். அவர்களுள் கடைக்குட்டி நான். என் தந்தை தம்முடைய இனத்தாரிடம் அபிமானம் உள்ளவர், உண்மையாளர், தைரியமும் தயாள குணமும் கொண்டவர். ஆனால் முன்கோபி, ஓரளவு சிற்றின்ப பிரியராகவும் இருந்திருக்கலாம். ஏனெனில் 40 வயதுக்கு பிறகு அவர் 4ஆம் முறை விவாகம் செய்து கொண்டார். ஆனால் அவர் பணத்துக்காக உண்மையை எப்போதும் கைவிட்டதில்லை. நடுநிலைமை பிறழாதவர் என்ற பெயர் அவருக்கு என் குடும்பத்திலும் வெளியிலும் உண்டு. சமஸ்தானத்திடம் அவர் கொண்டிருந்த விசுவாசம் பிரசித்தி பெற்றது. ஒரு சமயம் உதவி பொலிட்டிக்கல் ஏஜென்ட் உத்தியோகஸ்தர் ஒருவர் ராஜகோட்டை மன்னரை பற்றி அவமரியாதையாக பேசினார். உடனே காபா காந்தி எழுந்து ஆட்சேபித்தார். ஏஜென்ட் கோபம் கொண்டு அவரை மன்னிப்பு கேட்கச் சொன்னார். அவர் மன்னிப்பு கேட்க மறுத்ததின் மேல் சில மணி நேரம் காவலில் வைக்கப்பட்டிருந்தார். இறுதியாக அவருடைய உறுதியைக் கண்டு ஏஜென்ட் அவரை விடுதலை செய்துவிட்டார். என்னுடைய தந்தைக்கு பணம் சேர்க்கும் ஆசை எப்போதும் இருந்ததில்லை. எங்களுக்கு அவர் வைத்துப்போன சொத்து மிகவும் கொஞ்சம். அனுபவத்தை தவிர வேறு கல்வி பயிற்சி அவருக்கு அதிகம் கிடையாது. அவர் படித்ததெல்லாம் 5வது வகுப்பு வரையில்தான். தேச சரித்திரம், பூகோள சாஸ்திரம் இவைகளை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் உலக விஷயங்களில் அவருக்கு சிறந்த அனுபவம் இருந்தபடியால் மிக சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் 100கணக்கான மனிதர்களை வைத்து நடத்தவும் அவர் சக்தி பெற்றிருந்தார். சமயத்துறையிலும் அவருக்கு பயிற்சி மிக சொற்பம். ஆனால் கோவில்களுக்கு அடிக்கடி போவதாலும் மத உபன்யாசங்களை கேட்பதாலும் சாதாரணமாய் எல்லா இந்துக்களும் பெறக்கூடிய சமய ஞானம் அவருக்கும் இருந்தது. அந்திய நாட்களில் குடும்பத்தின் பிராமண நண்பர் ஒருவரின் தூண்டுதலின் மீது அவர் கீதை படிக்க ஆரம்பித்தார். அதன் பின்னர் தினந்தோறும் பூஜா காலத்தில் அவர் சில ஸ்லோகங்களை பாராயணம் செய்வதுண்டு. என் தாயாரை பற்றி எண்ணும்போது அவருடைய தவ ஒழுக்கமே முதன்மையாய் நினைவுக்கு வருகிறது. அவர் பெரிதும் சமயப்பற்று கொண்டவர். தினசரி தெய்வ பிரார்த்தனை செய்யாமல் அவர் உணவு கொள்ள மாட்டார். தினந்தோறும் விஷ்ணு கோவிலுக்கு சென்று வருவார். எனக்கு நினைவு தெரிந்த பின்னர் அவர் 1 வருஷமாவது சாத்துர்மாசிய விரதம் அனுஷ்டிக்க தவறியதில்லை. மிக கடுமையான நோன்புகளை அவர் மேற்கொண்டு நிறைவேற்றி வந்தார். உடல் நோய் காரணமாகவும் அவர் விரதத்தை கைவிடுவதில்லை. ஒருமுறை சாந்தி நாராயண விரதத்தின் போது கடுமையான நோய் வந்தும் அவர் விரதத்தை விடாது நடத்தியது எனக்கு நினைவிருக்கிறது. 2-3 வேளை சேர்ந்தாற்போல் உபவாசம் இருத்தல் அவருக்கு சர்வ சாதாரணம். சாத்துர்மாசத்தில் அவர் தினம் 1 முறைதான் உணவு கொள்வார். இது போதாதென்று ஒரு சாத்துர்மாசத்தில் 1 நாள் விட்டு 1 நாள் பூரண உபவாசம் இருந்து வந்தார். மற்றொன்று சாத்துர்மாசத்தின் போது தினம் சூரிய தரிசனம் செய்யாமல் சாப்பிடுவதில்லை என்று விரதம் எடுத்துக்கொண்டார். நானும் மற்ற குழந்தைகளும் தெருவில் நின்று கொண்டு சூரியன் எப்போது மேக கூட்டங்களினின்றும் வெளிவரப் போகிறதென்று காத்து கொண்டிருப்போம். மழை காலத்தில் சில தினங்களில் தினகரன் தரிசனம் அளிக்க கருணை செய்வதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அத்தகைய நாட்களில் சூரியன் அருமையாக வெளிவரும்போது ஓட்டமாக உள்ளே ஓடி அன்னையிடம் தெரிவிப்போம். அவர் ஓடி வந்து பார்ப்பதற்குள் சூரியன் மறைந்துவிடும். அதனால் என்ன மோசம்? இன்று நான் சாப்பிடுவது பகவானுக்கு விருப்பமில்லை என்று கூறிக்கொண்டு அவர் மலர்ந்த முகத்துடன் மீண்டும் வீட்டு வேலையை கவனிக்கத் தொடங்குவார். அவருக்கு அனுபவ ஞானம் நிரம்ப உண்டு. சமஸ்தானத்தை பற்றிய எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். ராஜகுடும்பத்தை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அவரிடம் அதிக மதிப்பு உண்டு. நான் குழந்தையாயிருந்த போது அவருடன் அடிக்கடி அரண்மனைக்கு சென்றிருக்கிறேன். ராஜமாதாவுடன் அவர் உற்சாகமாக நிகழ்த்திய விவாதங்கள் பல இன்னும் எனக்கு நினைவிருக்கின்றன. இத்தகைய பெற்றோர்களின் புதல்வனாய் 1869ஆம் வருஷம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி போர்பந்தர் என வழங்கும் சுதாமாபுரியில் நான் பிறந்தேன். என் குழந்தை பருவத்தை போர்பந்தரிலேயே கழித்தேன்.
அங்கு என்னை பள்ளிக்கூடத்தில் வைத்த ஞாபகமும் இருக்கிறது. சிறிது கஷ்டப்பட்டு பெருக்கல் வாய்ப்பாடுகளை நெட்டுரு செய்தேன். மற்ற பிள்ளைகளுடன் சேர்ந்து கொண்டு உபாத்தியாயரை திட்ட கற்றுக்கொண்டதைத் தவிர அக்காலத்தைப் பற்றி எனக்கு வேறெதுவும் நினைவில்லை. இது நின்று அக்காலத்தில் நான் பெரிதும் மந்த அறிவு படைத்தவனாய் இருந்திருக்க வேண்டும் என்று ஊகிக்க இடம் இருக்கிறது. அத்தியாயம் 2. குழந்தை பருவம். என்னுடைய தந்தை ராஜஸ்தான் நீதிமன்ற அங்கத்தினர் பதவி பெற்று போர்பந்தரிலிருந்து ராஜகோட்டைக்கு சென்றபோது நான் 7 வயது சிறுவனாய் இருந்திருக்க வேண்டும். ராஜகோட்டையில் என்னை ஆரம்ப பள்ளிக்கூடம் ஒன்றுக்கு அனுப்பினார்கள். அந்த நாட்களைப் பற்றியும் எனக்கு கல்வி கற்பித்த உபாத்தியாயர்களைப் பற்றியும் அவர்களின் பெயர்கள் உள்பட எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. போர்பந்தரில் போலவே இங்கும் என் படிப்பை பற்றி குறிப்பிடத்தக்க விசேஷம் எதுவும் இல்லை. மத்திய தரமான மாணாக்கனாகவே நான் இருந்திருக்க வேண்டும். எனக்கு 12 வயதான போது உயர்தர பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பப்பட்டேன். இக்காலத்தில் என்னுடைய உபாத்தியாயர்களிடமாவது பள்ளிக்கூட சிறுவர்களிடமாவது எப்போதேனும் பொய் சொன்னதாக எனக்கு ஞாபகமில்லை. அப்போது எனக்கு கூச்சம் அதிகமாய் இருந்தது. யாரோடும் கலந்து பழக மாட்டேன். புத்தகங்களும் பாடங்களுமே உற்ற தோழர்களாய் இருந்தன. சரியாக மணி அடிக்கும் சமயத்துக்கு பள்ளிக்கூடம் போவதும் பள்ளிக்கூடம் விட்டவுடன் வீட்டுக்கு ஓடுவதுமே வழக்கமாய் இருந்தது. யாருடனும் பேச நேராதிருக்கும் பொருட்டு வீடு திரும்புகையில் உண்மையாகவே ஓடுவேன். யாரேனும் என்னை கேலி செய்வார்களோ என்ற பயமும் அதிகமாயிருந்தது. உயர்தர பள்ளிக்கூடத்தில் நான் சேர்ந்த வருஷத்தில் நடந்த ஒரு சம்பவம் குறிப்பிடத்தக்கதாகும். கல்வி இலாக்கா இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் கைல்ஸ் என்பவர் எங்கள் பள்ளிக்கூடத்தை பரிசோதிப்பதற்காக வந்திருந்தார். அவர் என்னுடைய வகுப்புக்கு வந்தபோது 5 பதங்களை சொல்லி எழுதச் சொன்னார். அவைகளில் ஒன்று கெட்டில். நான் இவ்வார்த்தையை தவறாக எழுதினேன். உபாத்தியாயர் தமது பாதரட்சை நுனியால் என்னுடைய காலை மிதித்து தூண்டினார். அடுத்த பையனுடைய பலகையை பார்த்து காப்பி அடிக்கச் சொல்கிறார் என்னும் விஷயம் என் புத்திக்கு எட்டவில்லை. நாங்கள் காப்பி அடிக்காமல் பார்த்து கொள்ளவே உபாத்தியாயர் அங்கிருக்கிறார் என்று எண்ணியிருந்தேன். முடிவு என்னவென்றால், என்னை தவிர எல்லா பையன்களும் எல்லா வார்த்தைகளையும் சரியாக எழுதியிருந்தார்கள். நான் ஒருவனே அசடனாய் போனேன். பின்னால் உபாத்தியாயர் என்னுடைய அசட்டுத்தனத்தை எடுத்துக்காட்ட எவ்வளவோ முயற்சி செய்தும் பயனில்லை. காப்பி அடிக்கும் வித்தை எனக்கு வரவே இல்லை. இந்நிகழ்ச்சியினால் உபாத்தியாயரிடம் எனக்கிருந்த மதிப்பு எள்ளளவும் குறையவில்லை. பெரியவர்களுடைய குறைகளை பொறுத்தவரையில் குருடனாயிருப்பது என் இயற்கையாய் இருந்தது. பின்னால் இந்த உபாத்தியாயருடைய வேறு பல குறைகளும் எனக்கு தெரிய வந்தன. ஆயினும் அவரிடம் நான் வைத்திருந்த மரியாதை மட்டும் குறையவில்லை. மூத்தோரின் கட்டளைகளை நிறைவேற்றிவிட்டு அவர்களுடைய செயல்களைப் பற்றி கவனியாமல் இருப்பதற்கு நான் கற்றுக்கொண்டிருந்தேன். இக்காலத்திய நிகழ்ச்சிகள் இன்றும் 2 என் மனதை விட்டகலாமல் இருந்து வருகின்றன. பாடப்புத்தகங்களைத் தவிர வேறு புத்தகம் எதுவும் நான் படிக்கும் வழக்கம் இல்லை. படிப்பே எனக்கு பிடிப்பதில்லை. ஆனால் உபாத்தியாயரால் கண்டிக்கப்படவோ அல்லது அவரை ஏமாற்றவோ நான் விரும்பாதபடியால் பாடங்களை வேண்டா வெறுப்பாய் படித்துத் தொலைப்பேன். பாடம் படிப்பதே இப்படியானால் வேறு புத்தகம் படிப்பதை பற்றி கேட்பானேன்? ஆனால் ஒருமுறை மட்டும் எப்படியோ என்னுடைய தந்தையிடமிருந்த ஸ்ரவண பித்ரு பக்தி நாடகம் என்னும் புத்தகம் என் மனதை கவர்ந்தது. அதை மிகச் சுவையுடன் படித்தேன். அதே சமயத்தில் படக்காட்சிக்காரர் சிலர் எங்கள் ஊருக்கு வந்தனர். நான் பார்த்த படங்களில் ஸ்ரவணன் கண்ணிழந்த முதியோர்களான தனது தாய் தந்தையாரை காவடியில் வைத்து தூக்கிக் கொண்டு போகும் படமும் ஒன்று. மேற்சொன்ன புத்தகமும் படமும் என் மனதில் என்றும் அழியா வண்ணம் பதிந்துவிட்டன. நீ பார்த்து நடப்பதற்கு இங்கே ஓர் உதாரணம் இருக்கிறது என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். ஸ்ரவணன் மரணமுற்றதும் அவன் பெற்றோர்கள் துன்பக் கடலில் மூழ்கி புலம்பிய புலம்பல் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சோகரசமான அந்த பாட்டின் மெட்டு என்னை உருக்கிவிட்டது. என் தந்தை வாங்கி கொடுத்த வாத்தியத்தில் நான் அடிக்கடி அதை வாசிப்பதுண்டு. இம்மாதிரியான இன்னொரு சம்பவம் இதே காலத்தில் நேரிட்டது. ஒரு நாடக கூட்டத்தார் நடத்திய அரிச்சந்திர நாடகத்தை பார்க்கச் செல்ல என் தந்தையின் அனுமதி பெற்றிருந்தேன். அந்நாடகம் என் ஹிருதயத்தை கவர்ந்து விட்டது. அதை எத்தனை முறை பார்த்தாலும் எனக்கு சலிப்பு தோன்றவில்லை. ஆனால் எவ்வளவு முறைதான் அதே நாடகத்துக்கு போக அனுமதி கொடுப்பார்கள்? சில காலம் அதுவே நினைவாய் இருந்தேன். எனக்கு நானே கணக்கற்ற முறை அரிச்சந்திரனாக நடித்து மகிழ்ந்திருக்க வேண்டும். அரிச்சந்திரனைப் போல ஏன் எல்லோரும் சத்தியத்தை கடைபிடித்து நின்று சத்திய சந்தர்களாய் இருக்கக்கூடாது
என்று இரவும் பகலும் நானே கேட்டுக்கொள்வேன். சத்தியத்தை கடைபிடித்து நின்று அரிச்சந்திரன் பட்ட துன்பங்களையெல்லாம் அனுபவிக்க வேண்டுமென்ற லட்சியம் என் உள்ளத்தில் குடிகொண்டது. அரிச்சந்திரனுடைய கதையை அப்படியே உண்மை என்று நம்பினேன். அதை பற்றி சிந்திக்கும் காலையில் பல முறைகளில் என்னை அறியாமல் அழுகை வந்துவிடும். ஹரிச்சந்திரன் சரித்திரபூர்வகமான ஒரு மனிதனாய் இருக்க முடியாதென்று இப்போது என் அறிவுக்கு புலனாகிறது. ஆனால் என்னை பொறுத்தமட்டில் ஹரிச்சந்திரனும் ஸ்ரவணனும் இரவாவரம் பெற்ற புருஷர்களே ஆவர். அவர்களுடைய நாடகங்களை இன்று படித்தாலும் முன்னைப் போலவே நான் மனமுருகி விடுவேன் என்பதில் ஐயமில்லை. அத்தியாயம் 3. குழந்தை மனம். இந்த அத்தியாயத்தை எழுதாதிருக்க கூடுமானால் எனக்கு எவ்வளவோ சந்தோஷமாயிருக்கும். ஆனால் இச்சரிதையை முடிப்பதற்கு முன் இத்தகைய கசப்பு மருந்தினை பலமுறை விழுங்கியே ஆக வேண்டும். நான் சத்தியத்தை உபாசிப்பவன் என்பது உண்மையாயின் இவைகளை மறைத்தல் கூடாது. 13ஆம் வயதில் எனக்கு மணம் நடந்தது என்ற விஷயத்தை மிக வருத்தத்துடன் இங்கே தெரிவிக்கிறேன். அதே வயதுள்ள சிறுவர்கள் பலர் இப்போது என்னிடம் வளர்ந்து வருகின்றனர். அவர்களை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய கதியை நினைத்து இரக்கமும் அவர்களுக்கு என் கதி நேராதிருப்பது குறித்து மகிழ்ச்சியும் கொள்கிறேன். இவ்வளவும் இளம் வயதில் மணம் முடித்தல் நியாயமென்று ஆதரிக்க அறவழிப்பட்ட வாதம் எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. வாசகர்கள் தவறாக கொள்ள வேண்டாம். எனக்கு நடந்த நிச்சயதார்த்தம் அன்று, அசல் கல்யாணமே. கட்டியாவாரில் நிச்சயதார்த்தம் என்றும் கல்யாணம் என்றும் 2 தனித்தனி சடங்குகள் உண்டு. பெண்ணின் பெற்றோரும் பையனின் பெற்றோரும் அவர்களுக்கு கல்யாணம் செய்து வைப்பதாக உறுதி கொடுத்து கொள்வதற்கு நிச்சயதார்த்தம் என்று பெயர். இது பின்னால் மாற்றக்கூடாதென்று நிச்சயதார்த்தம் செய்த பிறகு பையன் இறந்துவிட்டால் பெண் விதந்துவாக மாட்டாள். நிச்சயதார்த்தம் என்பது பெற்றோர்களுக்குள் நடக்கும் ஒப்பந்தம். குழந்தைகளுக்கு அது தெரிந்திருப்பது கூட அவசியமில்லை. எனக்கே 3 முறை நிச்சயதார்த்தம் நடந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அவை எப்போதென்பது எனக்கு தெரியாது. எனக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட பெண்கள் 2 இறந்து போனதாக சொல்லி இருக்கிறார்கள். இதிலிருந்து 3 முறை நிச்சயதார்த்தம் நடந்திருக்க வேண்டும் என்று ஊகிக்கிறேன். 3வது நிச்சயதார்த்தம் என்னுடைய 7வது வயதில் நடந்ததாக சிறிதளவு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் இவ்விவரம் எனக்கு அறிவிக்கப்பட்டதாக நினைவில்லை. கல்யாணத்தை பற்றியோ நன்றாக நினைவிருக்கிறது. அதை பற்றியே இவ்வத்தியாயத்தில் எழுதப் போகிறேன். நாங்கள் 3 சகோதரர்கள் என்று முன்னமே தெரிவித்திருக்கிறேன். எங்களில் மூத்தவருக்கு விவாகமாகிவிட்டது. அடுத்தவர் எனக்கு 2 அல்லது 3 வயது பெரியவர். என்னை விட ஓராண்டு மூத்தவரான எங்கள் சிறு தந்தையின் புதல்வர் ஒருவரும் இருந்தார். எங்கள் 3 பேருக்கும் சேர்ந்தாற்போல் கல்யாணம் செய்துவிட வேண்டும் என்று பெரியவர்கள் தீர்மானித்தார்கள். இவ்வாறு முடிவு செய்கையில் எங்களுடைய நலத்தையாவது எங்களுடைய விருப்பத்தையாவது சிறிதும் கவனித்தார்கள் இல்லை. அவர்களுடைய சௌகரியம், பொருள் செலவு இவை மட்டுமே கவனிக்கப்பட்டன. இந்துக்களுக்குள் விவாகம் என்பது சாதாரண விஷயம் அன்று. கல்யாணத்தினால் குடும்பமே அழியப் பெறுவோர் பலர். மணமகன் மணமகள் இருவரின் பெற்றோர்களும் இதில் தங்கள் பொருளையும் காலத்தையும் வீணாக்குகிறார்கள். ஒரு மணம் என்றால் அதற்கு பல மாதங்களுக்கு முன்னிருந்தே சாமான்கள் சேகரிக்கவும், துணிமணிகள் நகைகள் தயாரிக்கவும், விருந்துக்கு திட்டம் போடவும் ஆரம்பித்து விடுகிறார்கள். யாருடைய விருந்தில் பதார்த்தங்கள் அதிகம் என்பதில்தான் பலத்த போட்டி. பெண்மணிகள் குரல் நன்றாயிருந்தாலும் இல்லாவிடினும் பாடி தீர்த்து தொண்டையை புண்ணாக்கிக் கொண்டு சில சமயங்களில் நோய்வாய்ப்படுகிறார்கள். அண்டை அயலார்களுக்கு பெரும் தொந்தரவு. ஆனாலும் அவர்கள் வாய் திறப்பதில்லை. கூச்சல், குழப்பம், குப்பை, அழுக்கு எல்லாவற்றையும் அண்டை அயலார் பொறுமையுடன் சகித்து கொண்டிருப்பர். ஏனெனில் அவர்களும் இவ்வாறு கூத்தடிக்கும் காலம் ஒன்று வருமன்றோ? இவ்வளவு தொல்லைகளையும் 3 முறை வைத்துக் கொள்ளாமல் ஒரே முறையில் முடித்து விடுவது நலம் என்று எங்கள் வீட்டு பெரியோர் நினைத்தனர். செலவு குறைவு, ஆடம்பரம் அதிகம். 3 முறைக்கு பதிலாக ஒரே முறைதான் செலவு செய்ய வேண்டுமாதலால் தாராளமாக பணம் செலவிடலாம். என்னுடைய தந்தை, சிறு தந்தை இருவரும் முதுமை பருவத்தினர். அவர்கள் கல்யாணம் செய்து வைக்க வேண்டிய கடைசி குழந்தைகள் நாங்கள்தான். தாங்கள் காலமாவதற்குள் எங்களை மணக்கோலத்தில் பார்த்து மகிழ அவர்கள் விரும்பியிருக்கலாம். எனவே இவ்வாறு 3 மணங்களை ஒரே சமயத்தில் நடத்த முடிவு செய்யப்பட்டது. பல மாதங்களுக்கு முன்பே கல்யாண வேலைகளும் தொடங்கப்பட்டன. கல்யாணத்துக்கு ஆயத்தம் செய்யப்படுவதென்றுதான் எங்களுக்கு கல்யாணச் செய்தி வந்தது. கல்யாணம் என்றால் நல்ல பட்டாடைகள், மேள முழக்கம், ஊர்வலம், விருந்து, விளையாடுவதற்கு ஒரு புதுப்பெண்
என்னும் இவற்றையன்றி அதற்கு வேறு பொருள் ஏதேனும் அப்போது நான் அறிந்திருந்ததாய் நினைவில்லை. சிற்றின்ப ஆசை பின்னால் வந்தது. என் வெட்கத்துக்குரிய இவ்விஷயத்தைப் பற்றி இச்சரிதையில் குறிப்பிடுவதற்கு தகுதியான சில விவரங்களை பின்னால் குறிப்பிடுவேன். மற்றபடி அதை குறித்து விவரியாமல் விட்டுவிடப் போகிறேன். இச்சில விவரங்களுக்கு கூட இக்கதையில் ஊடுருவி நிற்கும் மத்திய நோக்கம் எதுவோ அதனுடன் அதிக சம்பந்தமுடையவை அல்ல. எனவே என்னையும் என் சகோதரரையும் ராஜகோட்டையிலிருந்து போர்பந்தருக்கு அழைத்துச் சென்றார்கள். பிரதான நாடகம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன் வேடிக்கை காட்சிகள் சில நடைபெற்றன. அவற்றுள் ஒன்று எங்கள் உடல் முழுவதும் மஞ்சள் அரைத்து பூசியது. ஆனால் இத்தகைய சில்லறை விவரங்களை விடுத்து நான் மேலே செல்ல வேண்டும். என்னுடைய தந்தை திவானாயிருந்த போதிலும் ஊழியரே அல்லவா? அதிலும் ராஜகோட்டை மன்னர் அவரிடம் அதிக அபிமானம் வைத்திருந்தார். எனவே கடைசி நிமிஷம் வரை என் தந்தையை அவர் விடவில்லை. ராஜகோட்டையிலிருந்து போர்பந்தர் 120 மைல் தூரத்தில் இருக்கிறது. கட்டை வண்டியில் 5 நாள் பிரயாணம் செய்ய வேண்டும். ஆனால் கல்யாண தேதிக்கு 3 நாளுக்கு முன் வரை மன்னர் என் தந்தைக்கு விடை கொடுக்கவில்லை. எனவே 3 நாளில் போய் சேர்வதற்கு தனி குதிரை வண்டிகள் அமர்த்தி கொடுத்தார். ஆனால் இறைவன் திருவுளம் வேறு விதமாய் இருந்தது. 3ஆம் நாள் பிரயாணத்தில் குதிரை வண்டி கவிழ்ந்து என் தந்தைக்கு உடலெல்லாம் காயங்கள் ஏற்பட்டன. தேகமெல்லாம் கட்டுக்களுடன் அவர் வீடு வந்து சேர்ந்தார். இதனால் அவருக்கும் எங்களுக்கும் கல்யாணத்தில் அரைவாசி உற்சாகம் போய்விட்டது. ஆயினும் காரியம் நடந்தாக வேண்டும். முகூர்த்த தேதிகளை மாற்ற முடியாதன்றோ? என் தந்தைக்கு நேர்ந்த விபத்தை பற்றி எனக்குண்டான வருத்தத்தை கல்யாண வேடிக்கைகளில் முற்றும் மறந்தேன். என் பெற்றோர்களிடத்தில் எனக்கு அளவற்ற பக்தி உண்டு. ஆனால் இந்திரிய சுகானுபவங்களிலும் அவ்வளவு பற்று இருந்தது. பெற்றோர்களின் தொண்டில் மற்ற எல்லா சுகங்களையும் தியாகம் செய்துவிட வேண்டும் என்று உண்மையை அப்போது அறிந்தவன் அல்லன். இவ்வாறு நான் புலனின்பத்தை நாடியதற்கு தண்டனையே போல ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டது. என் உள்ளத்தில் சதா உறுத்திக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியை பற்றி பின்னால் கூறுவேன். உள்ளத்தின் ஆசைகளை துறவாமல் உலக பொருள்களை மட்டும் துரத்தல் என்னதான் முயன்றாலும் நீண்ட காலம் நீடித்திராது என்று நிஷ்குலானந்தர் பாடியிருக்கிறார். இந்த பாட்டை பாடும்போதும் கேட்கும் போதும் மேற்குறிப்பிட்ட அசந்தர்ப்ப நிகழ்ச்சி என் நினைவுக்கு வந்து என்னை வெட்கி தலை குனியச் செய்கிறது. என் தந்தை தமது காயங்களையும் கவனியாது மணவினை ஒவ்வொன்றையும் நடத்தி வைத்தார். இன்று நினைத்தாலும் அன்று அவர் பற்பல சடங்குகளையும் செய்தபோது உட்கார்ந்த இடங்களெல்லாம் என் மனக்கண் முன் நிற்கின்றன. எனக்கு குழந்தை பருவத்திலேயே மணம் செய்து வைத்தது குறித்து பிற்காலத்தில் என் தந்தையை பெரிதும் கடிந்து கொள்வேன் என்று அப்போது கனவிலும் நினைக்கவில்லை. அன்று நடந்தது ஒவ்வொன்றும் எனக்கு சரியாகவே பட்டது. அவை எனக்கு சந்தோஷமும் அளித்தன. மேலும் கல்யாணம் செய்து கொள்ள எனக்கும் ஆசையும் இருந்தது. அன்று நாங்கள் திருமண மேடையில் உட்கார்ந்திருந்தது. சப்தபதி நடந்தது. மணமகனும் மணமகளும் ஒருவருடைய வாயில் ஒருவர் இனிய தின்பண்டம் ஊட்டியது முதலியன எல்லாம் இப்போது எனக்கு நன்றாக நினைவிலிருக்கின்றன. ஓ, அந்த முதல் நாள் இரவு அறியா குழந்தைகள் இருவர் சம்சார சாகரத்தில் அதன் பலாபலன்களைப் பற்றி சிறிதும் அறியாமலே தொப்பென்று வீழ்ந்தனர். அம்முதல் நாள் இரவு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எனது அண்ணியார் எனக்கு புத்திமதி சொல்லியிருந்தார். என் மனைவியை இவ்வாறு யார் தயார் செய்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. இன்று வரை அதை பற்றி அவளிடம் நான் கேட்டதில்லை. இப்போது கேட்கவும் விரும்புகிறேன் இல்லை. முதல் நாங்கள் சந்தித்த போது பெரிதும் கூச்சப்பட்டோம் என்று வாசகர்கள் சொல்லாமலே தெரிந்து கொள்வார்கள். அவளிடம் எவ்வாறு பேசத் தொடங்குவது, என்ன பேசுவது என்று புரியவில்லை. அண்ணியாரின் புத்திமதிகள் அதிகமாக பயன்படவில்லை. உண்மையில் இத்தகைய விஷயங்களில் பிறரின் புத்திமதிகளே அனாவசியம். முற்பிறப்பின் வாசனைகள் பிறருடைய உதவி தேவையில்லாமல் செய்துவிடுகின்றன. வரவர ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்து கொள்ளலானோம். தாராளமாக பேசவும் தொடங்கினோம். இருவரும் ஒத்த வயதினராய் இருந்தோம். ஆனாலும் கணவனுடைய அதிகாரத்தை செலுத்தத் தொடங்குவதில் நான் காலந்தாழ்த்தவில்லை. அத்தியாயம் 4. கணவனின் அதிகாரம். எனக்கும் மணம் நடந்த காலத்தில் ஒரு தம்படி அல்லது காலணா விலையுள்ள துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்படுவதுண்டு. இவற்றில் இல்வாழ்க்கை, சிக்கனம், குழந்தை மணம் முதலிய பல விஷயங்களைப் பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இத்தகைய துண்டு பிரசுரம் ஒன்றைக் கண்டதும் முதலிலிருந்து இறுதி வரை படித்து முடிப்பது என் வழக்கம். நான் படித்தவற்றில் எனக்கு பிடிக்காதவற்றை உடனே மறந்து விடுவேன். எனக்கு விருப்பமானவற்றை என் வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வர முயலுவேன்.
மனைவிக்கு எக்காலத்தும் உண்மையாக நடந்து கொள்ளுதல் கணவனின் கடமை என்று அப்பிரசுரங்களிலே வலியுறுத்தி கூறப்பட்டிருந்தது. என் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. மேலும் இயற்கையிலேயே சத்தியத்தில் அளவற்ற பற்றுடையேனாதலால் அவளுக்கு துரோகம் செய்வது முடியாத காரியம். அன்றியும் அவ்விளம் பிராயத்தில் மனைவிக்கு துரோகம் செய்வதுதான் எப்படி இயலும்? ஆனால் மனைவிக்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று படிப்பினை ஒரு தீய பயனையும் அளித்தது. நான் மனைவிக்கு உண்மையாக நடந்து கொள்வதானால் அவளும் எனக்கு உண்மையாக நடந்து கொள்வது வேண்டாமா என்று எண்ணினேன். இவ்வெண்ணம் என்னிடம் பொறாமை தீயை மூட்டிற்று. அவளுடைய கடமையை என்னுடைய உரிமையாக நினைத்து கொண்டேன். எனவே விழிப்புடன் இருந்து அவ்வுரிமையை வலியுறுத்த வேண்டும் என்று தீர்மானித்தேன். என் மனைவி என்னிடம் வைத்திருந்த பக்தியில் ஐயங்கொள்ள தினை துணையும் காரணம் இருந்ததில்லை. ஆனால் பொறாமை காரண காரியங்களை ஆராய்வதுண்டா? எனவே எனக்கு தெரியாமல் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னுடைய அனுமதியின்றி எங்கும் போகக்கூடாது என்று சட்டம் விதித்தேன். இச்சட்டம்தான் எங்களிடையே சண்டை விதையை விதைத்தது. என்னுடைய கட்டுப்பாடு ஏறக்குறைய என் மனைவியை சிறையில் இடுவதாகவே இருந்தது. ஆனால் அதற்குட்படும் பெண் கஸ்தூரிபாய் அல்லள். தான் நினைத்த போது நினைத்த இடத்துக்கு அவள் பிடிவாதமாக சென்றே வந்தாள். நான் கட்டுப்பாட்டை வலுப்படுத்த அவள் எதேச்சையாக நடப்பது அதிகமாகி வந்தது. இதன் பயனாய் எனக்கு எரிச்சல் அதிகமாயிற்றே ஒழிய வேறில்லை. இத்தகைய சச்சரவுகளினால் குழந்தை தம்பதிகளான எங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பேசாமலிருப்பது சர்வசாதாரணம் ஆகிவிட்டது. கஸ்தூரிபாய் இவ்வாறு எனது கட்டுப்பாடுகளை மீறி நடந்ததில் குற்றம் எதுவுமில்லை என்று இப்போது எண்ணுகிறேன். கபடமற்ற ஒரு பெண்ணை கோவிலுக்குப் போவதிலும் தோழிகளை பார்க்கச் செல்வதிலும் கட்டுப்பாடு செய்தால் அவள் எவ்வாறு பொறுத்திருப்பாள்? அவளை கட்டுப்பாடு செய்ய எனக்கு உரிமை உண்டானால் என்னை கட்டுப்பாடு செய்ய அவளுக்கு உரிமை உண்டல்லவா? இவையெல்லாம் இன்று எனக்கு தெளிவாக விளங்குகின்றன. ஆனால் அப்போது கணவனுடைய அதிகாரத்தை செலுத்த வேண்டுமென்ற எண்ணமே மேலோங்கியிருந்தது. மேலே சொன்னவற்றிலிருந்து எங்களுடைய மனவாழ்க்கை முழுவதும் துன்பமயமானது என்று வாசகர்கள் முடிவு செய்துவிட வேண்டாம். என்னுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் அன்பிலிருந்தே எழுந்தனவாகும். என் மனைவியை மனைவிகளுக்கோர் இலக்கியமாக செய்ய வேண்டும் என்பது என் விருப்பம். அவளை தூய வாழ்க்கை நடத்தச் செய்ய வேண்டும் என்றும், நான் கற்பனவெல்லாம் அவளும் கற்று எங்கள் இருவரின் வாழ்க்கையும் எண்ணமும் ஒன்றாகிவிட வேண்டும் என்றும் ஆவல் கொண்டேன். கஸ்தூரிபாய்க்கு இத்தகைய ஆவல் ஏதேனும் இருந்ததா என்று எனக்கு தெரியாது. அவள் எழுத்து வாசனை அறியாதவள். கபடமற்ற தன்மையுள்ள சுயேச்சை விருப்பமும் விடாமுயற்சியும் என் விஷயத்தில் மட்டுமேனும் சங்கோஜமும் அவளுடைய இயற்கை குணங்கள். தான் கல்வி அறிவு இல்லாதவளாய் இருந்தது குறித்து அவளுக்கு கவலையே இல்லை. என்னுடைய படிப்பு கூட அவளுக்கு இவ்விஷயத்தில் ஊக்கமூட்டவில்லை. எனவே அவளுடைய அபிவிருத்தியில் நான் கொண்டிருந்த ஆசை என் வரையிலேயே நின்றதாக தோன்றுகிறது. நான் முழு மனதுடனும் அவள் ஒருத்தியையே காதலித்தது போல் அவளும் என்னை காதலிக்க வேண்டுமென விரும்பினேன். ஆனால் ஒரு பக்கமேனும் உண்மை அன்பு இருந்தபடியால் பதிலுக்கு அன்பு கிடைத்திராவிட்டாலும் வாழ்க்கை முழுதும் துன்பமயமாய் இருந்திருக்க முடியாது. அவளிடம் அடங்கா பிரேமை கொண்டிருந்தேன் என்று சொல்ல வேண்டும். பள்ளிக்கூடத்தில் அவளை பற்றி நினைப்பேன். இரவானதும் அவளை சந்திக்கலாம் என்னும் எண்ணம் மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். பிரிவினால் ஏற்படும் துன்பம் சகிக்க ஒண்ணாததாய் இருந்தது. இரவில் நெடுநேரம் வரையில் அவளை தூங்க விடாமல் வெறும் பேச்சு பேசி காலம் கழிப்பேன். இந்த அடங்கா காதலுடன் கடமையில் தீவிரமான பற்றும் என்னிடம் இருந்திராவிட்டால் அப்போதே நோய்வாய்ப்பட்டு அகால மரணம் அடைந்திருப்பேன். அல்லது பிறருக்கு பாரமான வாழ்க்கை நடத்த வேண்டி வந்திருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாள் காலையிலும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தே தீர வேண்டி இருந்தது. பொய் சொல்வதென்பது என்னால் இயலாத காரியம். இந்த ஒரு குணத்தினால்தான் நான் பல முறையும் படுகுழியில் வீழாமல் காப்பாற்றப்பட்டேன். கஸ்தூரிபாய்க்கு எழுத படிக்க தெரியாதென்று முன்னமே சொல்லியிருக்கிறேன். அவளுக்கு படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பெரிதும் கவலை கொண்டிருந்தேன். ஆனால் அப்போது என் அன்பில் காமத்தின் கூரே மேலோங்கி நின்றமையால் அதற்கு நேரமே இருப்பதில்லை. ஏதேனும் கற்றுக் கொடுப்பதென்றால் அவளுடைய விருப்பத்துக்கு விரோதமாய், அதுவும் இரவில்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். பெரியவர்கள் இருக்கும்போது அவளை பார்ப்பதற்கே எனக்கு துணிவு இருப்பதில்லை என்றால் அவளுடன் பேசுவதை பற்றி சொல்வானேன்? அப்போது கட்டியாவாரின் உபயோகமற்ற அநாகரிகமான படுதா வழக்கம் இருந்து கொண்டிருந்தது. அப்போதும் அது முற்றிலும் ஒழிந்துவிடவில்லை. இவ்வாறு சந்தர்ப்பங்கள் எல்லாம் எனக்கு விரோதமாய் இருந்தன.
ஆகையால் கஸ்தூரிபாய்க்கு கல்வி புகட்ட நான் செய்த முயற்சிகள் எல்லாம் வீணாயின. கடைசியில் காமம் என்னும் உறக்கத்திலிருந்து நான் விழித்தெழுந்த போது பொது வாழ்வில் ஈடுபட்டவனாகி விட்டேன். அப்போது ஓய்வு நேரம் கிடைப்பது அரிதாயிற்று. வேறு உபாத்தியாயர்களைக் கொண்டு கல்வி புகட்டவும் ஏற்பாடு செய்யவில்லை. இதன் பயன் யாதெனில், இன்று கஸ்தூரிபாய் சாதாரண கடிதங்கள் எழுதுவதற்கும் எளிய நடையில் உள்ள குஜராத்தி மொழி நூல்களை படிப்பதற்குமே மிகவும் கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது. நான் அவளிடம் கொண்டிருந்த அன்பு காமக் கலப்பற்றதாய் இருந்திருக்குமானால் அவள் இன்று கல்வி அறிவில் சிறந்த பெண்மணியாயிருப்பாள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. படிப்பில் அவளுக்கிருந்த வெறுப்பை நான் மாற்றியிருக்கக்கூடும். தூய அன்பினால் ஆகாத காரியம் எதுவும் இல்லையன்றோ? காமத்தின் அபாயங்களிலிருந்து நான் தப்பியதற்கு ஒரு காரணத்தை மேலே குறிப்பிட்டிருக்கிறேன். மற்றொன்றையும் அங்கே குறிப்பிடுதல் பொருந்தும். ஒருவனுடைய நோக்கம் மட்டும் தூயதாயிருந்தால் அவனை இறைவன் முடிவில் காத்தருள்வான் என்று நான் பல உதாரணங்களின்றும் அறிந்து கொண்டிருக்கிறேன். இளமை மணம் என்னும் கொடிய வழக்கம் இந்து சமூகத்தில் இருக்கிறதாயினும் மற்றொரு நல்ல வழக்கம் இதன் கொடுமைகளை ஓரளவு தணித்து வருகிறது. இளம் பிராயத்தினரான தம்பதிகளை பெற்றோர் அதிக நாள் சேர்ந்திருக்க விடுவதில்லை. குழந்தை பிராயத்து மனைவி வருஷத்தில் பாதி நாள் தன் பெற்றோர் வீட்டில் இருக்கிறாள். எங்கள் விஷயத்திலும் இப்படியே. எனக்கு கல்யாணமான முதல் 5 வருஷத்தில் என்னுடைய 13ஆம் வயதிலிருந்து 18 வயது வரை நாங்கள் இருவரும் சேர்ந்திருந்தது 3 வருஷங்களுக்கு மேல் இராது. நாங்கள் 6 மாதம் சேர்ந்திருப்பதற்குள்ளாக என் மனைவியின் பெற்றோர்கள் அவளை கூப்பிட்டனுப்புவார்கள். இத்தகைய பிரிவுகள் அப்போது வருத்தத்தை அளித்தவனவாயினும் அவைதான் எங்கள் இருவரையும் காப்பாற்றினவென்று சொல்லலாம். 18ஆம் வயதில் நான் இங்கிலாந்து சென்றதின் பயனாக நீண்ட நாள் பிரிவு ஏற்பட்டது. இதுவும் எங்களுக்கு நலமே செய்தது. இங்கிலாந்திலிருந்து திரும்பிய பிறகும் 6 மாதங்களுக்கு மேல் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்ததில்லை. ராஜகோட்டைக்கும் பம்பாய்க்கும் நான் அடிக்கடி போய் வர வேண்டி இருந்தது. பின்னர் தென்னாப்பிரிக்கா செல்வதென்னும் யோசனை ஏற்பட்ட போது சிற்றின்ப ஆசையிலிருந்து அநேகமாய் விடுதலை அடைந்து விட்டேன் என்று சொல்லலாம். அத்தியாயம் 5. பள்ளிக்கூட ஞாபகங்கள். எனக்கு மனம் நடந்தபோது உயர்தர பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்ததாக முன்னமே குறிப்பிட்டிருக்கிறேன். நாங்கள் சகோதரர் 3 ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தோம். மூத்தவர் என்னை விட நிரம்ப பெரிய வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தார். என்னுடன் மனம் நடந்த சகோதரர் எனக்கடுத்த மேல் வகுப்பில் படித்தார். கல்யாணத்தின் பயனாய் எங்கள் இருவருக்கும் 1 வருஷம் வீணாயிற்று. இது என்னை விட என் தமையனாருக்கு அதிக தீமையாய் முடிந்தது. அவர் படிப்பையே நிறுத்திவிட்டார். எவ்வளவு இளைஞர்கள் அவருடைய கதியையே அடைகின்றனரோ இறைவனுக்கே தெரியும். தற்போதைய இந்து சமூகம் ஒன்றிலேதான் கல்யாணமும் கல்வி பயிற்சியும் ஒரே சமயத்தில் நடைபெறுகின்றன. நான் மட்டும் விடாமல் படிக்கலானேன். உயர்தர பள்ளிக்கூடத்தில் நான் மந்த புத்தியுடையவனாக கருதப்படவில்லை. உப்பாத்தியாயர்கள் என்னிடம் எப்போதும் அன்பு காட்டினார்கள். வருஷந்தோறும் பையன்களுடைய நடத்தை, கல்வி அபிவிருத்தி இவைகளைப் பற்றி பெற்றோருக்கு அனுப்பப்படும் நற்சாட்சி பத்திரத்தில் ஒரு முறையாவது என்னை பற்றி கெடுதலாக எழுதப்படவில்லை. 2வது வகுப்புக்கு பிறகு எனக்கு பரிசுகள் கிடைக்கவும் ஆரம்பித்தன. 5வது 6வது வகுப்புகளில் முறையே 4 ரூபாயும் 10 ரூபாயும் உபகாரச் சம்பளம் பெற்றேன். இதன் பொருட்டு என் தகுதியைக் காட்டிலும் என் அதிர்ஷ்டத்துக்கே அதிக நன்றி செலுத்த வேண்டும். கட்டியவாரில் சோராத் பகுதியிலிருந்து வந்த மாணாக்கர்களில் கெட்டிக்காரர்களுக்கென்று இந்த உபகாரச் சம்பளங்கள் ஏற்பட்டன. அக்காலத்தில் 40-50 பேர் உள்ள வகுப்பில் சோராத்திலிருந்து வந்தவர் பலர் இருக்க முடியாதன்றோ? என்னுடைய திறமையைப் பற்றி அப்போது எனக்கே நம்பிக்கை கிடையாதென்று ஞாபகம். எனக்கு பரிசுகளும் உபகாரச் சம்பளமும் கிடைத்த போதெல்லாம் நான் ஆச்சரியப்படுவது வழக்கம். ஆனால் என்னுடைய நடத்தையைப் பற்றி மட்டும் அதிக கவலை கொண்டிருந்தேன். நடத்தையில் ஒரு சிறு குறை ஏற்பட்டுவிட்டாலும் கண்ணீர் விட்டழுவேன். உப்பாத்தியாயரால் கண்டிக்கப்படத்தக்க செயல் ஏதேனும் செய்துவிட்டாலோ அல்லது உப்பாத்தியாயர் கருதிவிட்டாலோ என் மனம் பொறாது. முதல் வகுப்பிலோ 2ஆம் வகுப்பிலோ படித்தபோது ஒரு முறை நான் அடிக்கப்பட்டது நினைவிருக்கிறது. அடிப்பட்டதை விட அடிக்குத் தகுந்தவனாக நான் கருதப்பட்டது எனக்கு அதிக வருத்தத்தை அளித்தது. விம்மி விம்மி அழுதேன். 7வது வகுப்பில் நான் படித்தபோது மற்றொரு சம்பவம் நடந்தது. தோராப்ஜி என்பவர் அப்போது தலைமை ஆசிரியராய் இருந்தார். அவர் கட்டுப்பாட்டை வலியுறுத்துபவர், ஒழுங்குமுறைப்படி காரியம் செய்பவர், போதனா சக்தி வாய்ந்தவர். பிள்ளைகள் அவரை பெரிதும் விரும்பினார்கள். தேகாபியாசம், கிரிக்கெட் ஆட்டம் 2யும் மேல் வகுப்பு பிள்ளைகளுக்கு அவர் கட்டாயமாகச் செய்தார். இவை 2யும் நான் வெறுத்தேன்.
கட்டாயமாக்கப்படுவதற்கு முன்பு நான் தேகாபியாசத்துக்கும் விளையாட்டுகளுக்கும் செல்வதே இல்லை. எனக்கு இயற்கையான கூச்சம் இதற்கு ஒரு காரணமாகும். அது தவறென இப்போது உணர்கிறேன். தேகப் பயிற்சிக்கும் கல்விக்கும் சம்பந்தமில்லை என்று அக்காலத்தில் நினைத்தேன். ஆனால் இன்று மனப்பயிற்சியைப் போலவே உடற்பயிற்சியும் பள்ளிக்கூடத்தில் இடம்பெற வேண்டுமென அறிந்துள்ளேன். எனினும் தேகாபியாசம் இல்லாததால் எனக்கு அதிக தீமை ஏற்பட்டுவிடவில்லை என்பதை இங்கே கூற வேண்டும். இதற்கு காரணம் திறந்த வெளியில் உலாவுவதின் நன்மையைப் பற்றி புத்தகங்களில் நான் படித்திருந்தபடியால் தினந்தோறும் நீண்ட நேரம் நடக்கும் வழக்கத்தையும் கைக்கொண்டிருந்ததே ஆகும். இவ்வழக்கத்தின் பயனாக என் உடம்பு நல்ல உரம் பெற்றது. தேகாபியாச வகுப்புக்குச் செல்ல நான் விரும்பாததற்கு முக்கிய காரணம் என் தந்தைக்கு பணிவிடை செய்வதில் இருந்த விருப்பமே ஆகும். பள்ளிக்கூடம் விட்டதும் வீட்டுக்கு விரைந்து சென்று தந்தைக்கு ஊழியம் செய்யத் தொடங்குவேன். கட்டாய தேகாபியாசம் இவ்வூதியத்துக்கு தடையாயிருந்தும் இக்காரணத்தை தெரிவித்து தேகாபியாசத்துக்கு வரவேண்டிய கட்டாயத்தினின்றும் என்னை விடுவிக்கும்படி தலைமை ஆசிரியரை கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவர் என் வேண்டுகோளை மறுத்துவிட்டார். சனிக்கிழமைகளில் காலை நேரத்தில் மட்டும் பள்ளிக்கூடம். மாலை 4 மணிக்கு தேகாபியாசத்துக்காக பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும். ஒரு சனிக்கிழமை அன்று நான் காலந்தவறி போனேன். என்னிடம் கடிகாரம் இல்லை. சூரியனை மேகங்கள் மறைத்திருந்தபடியால் ஏமாந்துவிட்டேன். எனவே நான் செல்வதற்குள் பையன்கள் எல்லாரும் திரும்பிவிட்டார்கள். மறுநாள் தலைமை ஆசிரியர் நான் வராததின் காரணம் கேட்டபோது நான் நிகழ்ந்ததைச் சொன்னேன். அவர் நான் கூறியதை நம்பாமல் ஓரணாவோ 2 அணாவோ நன்றாக நினைவில்லை அபராதம் விதித்தார். பொய் கூறினேன் என்பதாக தண்டிக்கப்பட்டேன். இது எனக்கு மிகுந்த துயரத்தை அளித்தது. நான் சொன்னது உண்மை என்று நிரூபிக்கவே வழியில்லை. வேதனை தாங்காது கதறி அழுதேன். உண்மையாளனான ஒருவன் எச்சரிக்கையுடையவனாயும் இருத்தல் வேண்டும் என்று அப்போது உணர்ந்தேன். நான் பள்ளிக்கூடத்தில் கவனஈனமாக நடந்து கொண்டது இந்த ஒரே முறைதான். முடிவில் அபராதம் தள்ளுபடி செய்யப்பட்டதாக சிறிதளவு ஞாபகமிருக்கிறது. என்னுடைய தந்தை தாமே தலைமை ஆசிரியருக்கு எழுதியபடியால் தேகாபியாசத்துக்கு போகாமல் இருக்க எனக்கு முடிவில் அனுமதி கிடைக்கவே செய்தது. தேகாபியாசத்தை அலட்சியம் செய்ததால் எனக்கு அதிக தீமை விளையாவிடினும் மற்றொன்றை அலட்சியம் செய்ததின் பயனை இப்போது அனுபவித்து வருகிறேன். நல்ல கையெழுத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தமில்லை என்று அப்போது எவ்வாறோ எனக்கு ஒரு தப்பு அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தது. இங்கிலாந்துக்கு போகும் வரையில் அவ்வபிப்பிராயமே கொண்டிருந்தேன். பிற்காலத்தில் முக்கியமாக தென்னாப்பிரிக்காவில் வக்கீல்கள், தென்னாப்பிரிக்காவில் பிறந்து கல்வி பயிற்சி பெற்ற இளைஞர்கள் முதலியோரின் அழகான கையெழுத்தை பார்த்தபோது நான் வெட்கமும் பச்சாதாபமும் அடைந்தேன். அவலட்சணமான கையெழுத்தை கல்வி பயிற்சியின் குறைபாட்டுக்கு ஓர் அறிகுறியாக கொள்ள வேண்டுமென உணர்ந்தேன். பின்னால் கையெழுத்தை விருத்தி செய்ய எவ்வளவு முயன்றும் பயன்படவில்லை. இளமையில் அசட்டை செய்ததின் தீய பயனை இன்றளவும் நிவர்த்தி செய்ய முடியவில்லை. சிறுவர்களும் சிறுமிகளும் என்னுடைய உதாரணத்தை ஓர் எச்சரிக்கையாக கொண்டு நல்ல கையெழுத்து கல்வியின் ஓர் அவசியமான பகுதி என்பதை உணர்வார்களாக. குழந்தைகளுக்கு எழுத கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் சித்திரம் வரைய கற்பிக்க வேண்டுமென்று நான் தற்போது அபிப்பிராயப்படுகிறேன். பறவைகள், பூக்கள் முதலியவைகளை பார்த்து தெரிந்து கொள்வது போல் குழந்தைகள் முதலில் எழுத்தை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். பொருள்களைப் போல் சித்திரம் வரைய கற்றுக்கொண்ட பிறகுதான் எழுத்து எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிச் செய்தால் அழகிய கையெழுத்து படியும். என் பள்ளிக்கூட வாழ்க்கையை பற்றி இன்னும் 2 நிகழ்ச்சிகள் குறிப்பிடத்தக்கன. கல்யாணத்தின் பயனாக எனக்கு ஓராண்டு படிப்பு வீணாகப் போனபடியால் இந்த நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக நான் 1 வருஷத்தில் 2 வகுப்புகள் தாண்டிவிட வேண்டும் என்று உப்பாத்தியாயர் விரும்பினார். சாதாரணமாய் உழைப்பாளிகளான பிள்ளைகளுக்கு இந்த உரிமை அளிக்கப்பட்டு வந்தது. எனவே 3வது வகுப்பில் 6 மாதம் படித்து அரை வருஷ பரீட்சையும் கோடைக்கால விடுமுறையும் ஆனதும் மேல் வகுப்புக்கு மாற்றப்பட்டேன். 4வது வகுப்பிலிருந்து பல பாடங்கள் ஆங்கிலத்திலேயே கற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருந்தது. எனக்கு திக்கு திசை தெரியவில்லை. க்ஷேத்திர கணிதம் 4வது வகுப்பில் ஒரு புதுப்பாடம். ஏற்கனவே அது எனக்கு சிரமமாய் இருந்தது. அதை ஆங்கிலத்தில் கற்க வேண்டியிருந்ததால் கஷ்டம் அதிகமாயிற்று. உப்பாத்தியாயர் மிக நன்றாகவே சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அறிந்து கொள்ளத்தான் எனக்கு சக்தி போதவில்லை. பலமுறை மனம் சோர்ந்து மீண்டும் 3வது வகுப்புக்கே போய்விடலாமா என்று எண்ணுவேன். 2 வருஷ படிப்பை ஒரே வருஷத்தில் முடித்தல் அதிக ஆசை என்று தோன்றும். ஆனால் அப்படிச் செய்தால் எனக்கு மட்டுமன்றி என் உப்பாத்தியாயருக்கும் அவமானத்தை உண்டு பண்ணும். என்னுடைய முயற்சியில் நம்பிக்கை வைத்தன்றோ அவர் மேல் வகுப்புக்கு 6 மாதத்திலேயே மாற்றலாமென்று சிபாரிசு செய்தார்.
இவ்விருவகை அவமானங்களுக்கு பயந்து நான் பிடிவாதமாய் படித்து வந்தேன். பெருமுயற்சியின் மீது யூக்ளிடில் 13வது பாடத்துக்கு வந்ததும் இக்கணிதம் எவ்வளவு சுலபமானதென்று எனக்கு திடீரென்று புலப்பட்டது. ஒருவனுடைய அறிவை பயன்படுத்துவதின் மூலமாகவே கற்றுக்கொள்ள வேண்டிய எதுவும் கஷ்டமாயிருக்க முடியாது என்பதை உணர்ந்தேன். அதிலிருந்து க்ஷேத்திர கணிதம் எனக்கு சுலபமாயும் சுவையுள்ளதாயும் ஆகிவிட்டது. ஆனால் உண்மையில் அதிக கஷ்டம் கொடுத்தது சமஸ்கிருத பாடமே ஆகும். க்ஷேத்திர கணிதத்தில் நெட்டுரு செய்ய வேண்டிய எதுவும் இல்லை. சமஸ்கிருதத்திலோ எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்தாக வேண்டும் என்று கருதினேன். இந்த பாடமும் 4வது வகுப்பில்தான் ஆரம்பமாயிற்று. 6வது வகுப்பு வரை சிரமத்துடன் படித்து வந்தேன். அந்த வகுப்புக்கு வந்ததும் சோர்வடைந்து விட்டேன். சமஸ்கிருத உபாத்தியாயர் நிரம்ப கண்டிப்புக்காரர். அவர் பிள்ளைகளை பலவந்தப்படுத்தி எல்லாவற்றையும் ஒரே அடியாக புகட்டிவிட விரும்புகிறார் என எண்ணினேன். பாரசீக பாஷை உபாத்தியாயருக்கும் சமஸ்கிருத பண்டிதருக்கும் ஒரு வகை போட்டி நடந்து வந்தது. பாரசீக மொழி கற்பது சுலபம் என்றும், பாரசீக உபாத்தியாயர் நல்லவர் என்றும், பிள்ளைகளை வருத்துவதில்லை என்றும் பிள்ளைகள் அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த சுலப பேச்சில் மயங்கி ஒரு தினம் நான் பாரசீக வகுப்புக்குச் சென்றேன். சமஸ்கிருத பண்டிதருக்கு இது மிக மன வருத்தத்தை அளித்தது. அவர் என்னை அழைத்து பின்வருமாறு சொன்னார். நீ ஒரு வைஷ்ணவரின் புதல்வன் என்பதை மறந்துவிட்டாயா? உன்னுடைய மதத்துக்குரிய மொழியை கற்க வேண்டாமா? உனக்கு ஏதேனும் கஷ்டம் தோன்றினால் என்னிடம் வருவதற்கென்ன? என்னால் இயன்றவரை உழைத்து உங்களுக்கு சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். போக போக அம்மொழியில் மனதை கவரும் விஷயங்களை காண்பாய். நீ ஊக்கம் தளர்ந்துவிடக்கூடாது. சமஸ்கிருத வகுப்புக்கு மறுபடியும் வந்து சேர். இதை கேட்டு நான் வெட்கிப் போனேன். அவருடைய அன்பை நானும் அலட்சியம் செய்ய முடியவில்லை. இன்று கிருஷ்ணசங்கர பாண்டியரை பற்றி நன்றியோடன்றி நான் எண்ணுவதற்கில்லை. அப்போது கற்றுக்கொண்ட சிறிதளவு சமஸ்கிருதமும் இல்லாவிடின் நமது சமய நூல்களில் எனக்கு ஸ்ரத்தை தோன்றியிருந்தால் அருமை. அம்மொழியை இன்னும் நன்றாக கற்றுக்கொள்ளவில்லையே என்று இன்று வருந்துகிறேன். ஹிந்து சிறுவர்களுக்கும் சிறுமியர்களுக்கும் சமஸ்கிருதத்தில் நல்ல பயிற்சி அவசியம் என்று இப்போது உணர்ந்திருக்கிறேன். இந்தியாவில் உயர்தர கல்வி முறையில் தாய்மொழியோடு கூட ஹிந்தி, சமஸ்கிருதம், பாரசீகம், அரபு, ஆங்கிலம் இவ்வளவு மொழிகளுக்கும் இடம் இருக்க வேண்டும் என்பது தற்போது என் அபிப்பிராயம். இந்த பெரிய ஜாபிதாவை பார்த்து மலைக்க வேண்டாம். நமது கல்வி முறை ஒழுங்காக அமைக்கப்பெற்றால் நமது பிள்ளைகள் எல்லா பாடங்களையும் அந்நிய மொழியில் கற்க வேண்டியிருக்கும் பெருஞ்சுமை நீங்கினால் இவ்வளவு மொழிகளையும் கற்பது ஒரு கஷ்டமன்று. அதற்கு மாறாக அது பெரிதும் சந்தோஷமளிப்பதாயிருக்கும். ஒரு மொழியை முறைப்படி கற்றுணர்ந்தவர்களுக்கு மற்ற மொழிகளை கற்பது மிக எளிதாகும். ஹிந்தி, குஜராத்தி, சமஸ்கிருதம் இம்மூன்றையும் உண்மையில் ஒரே மொழி என்றே சொல்லலாம். பாரசீக மொழியும் அரபும் இப்படித்தான். பாரசீகம் ஆரிய மொழி கூட்டத்தையும் அரபு செமெட்டிக் மொழி கூட்டத்தையும் சேர்ந்தனவாயினும் அவற்றிற்குள் நெருங்கிய உறவு உண்டு. ஏனெனில் இரண்டும் இஸ்லாமின் மூலமாகவே பூரண வளர்ச்சி பெற்றதாக உரிமை பாராட்டுகின்றன. உருதுவை தனி மொழி என்றே நான் கருதவில்லை. அதனுடைய இலக்கணம் ஹிந்தியிலிருந்து வந்தது. பதங்கள் பெரும்பாலும் பாரசீக அரபு மொழிகளுக்குரியவை. நல்ல குஜராத்தியும் நல்ல ஹிந்தியும் நல்ல வங்காளி மராத்தி பாஷைகளும் கற்க விரும்புவோர் சமஸ்கிருதம் கற்றல் எவ்வளவு அவசியமோ அவ்வாறே நல்ல உருது கற்க விரும்புவோர் பாரசீகமும் அரபும் பயிலுதல் அவசியமாகும். அத்தியாயம் 6. ஒரு துக்க சம்பவம். உயர்தர பள்ளிக்கூடத்தில் எனக்கிருந்த நண்பர் வெகு சிலரில் ஆப்த நண்பர் என்று சொல்லக்கூடிய இருவர் வெவ்வேறு காலத்தில் இருந்தனர். இவர்களில் ஒருவர் நட்பு நீடித்திருக்கவில்லை. நானாக அவரை கைவிடவில்லை. ஆனால் மற்றொருவருடன் நான் நட்புரிமை கொண்டதன் பொருட்டு அவர்தான் என்னை துறந்து சென்றார். பின்னவருடன் நான் கொண்ட நட்பை என் வாழ்க்கையிலேயே ஒரு துக்க சம்பவமாக கருதுகிறேன். இந்நட்பு நீண்ட காலம் நீடித்திருந்தது. சீர்திருத்த ஆவேசத்தை அடிப்படையாக கொண்டு இந்நட்பு எழுந்தது. இந்நண்பர் முதலில் என் தமையனாரின் நேசராய் இருந்தார். அவர்கள் இருவரும் ஒரு வகுப்பில் படித்தவர்கள். அவருடைய குறைகளை நான் அறிவேனாயினும் அவரை உண்மையுள்ள நண்பராக கருதினேன். என் தாயாரும் மூத்த சகோதரரும் மனைவியும் நான் துர்சகவாசம் பூண்டிருப்பதாக எச்சரிக்கை செய்தனர். கேவலம் மனைவியின் எச்சரிக்கைக்கு நான் செவி கொடுப்பேனா? கணவனின் கௌரவத்துக்கு அது குறைவு என்று எண்ணினேன். ஆனால் தாயார், மூத்த தமையனார் இவர்களின் அபிப்பிராயத்தை புறக்கணிக்க நான் துணியவில்லை. எனினும் அவர்களிடம் பின்வருமாறு மன்றாடினேன். நீங்கள் சொல்லும் குறைகள் அவரிடம் இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் அவருடைய நற்குணங்கள் உங்களுக்கு தெரியா. அவரை சீர்திருத்தும் எண்ணத்துடனேயே நான் அவருடன் சகவாசம் பூண்டிருக்கிறபடியால்
அவர் என்னை கெட்ட வழிக்கு இழுத்தல் முடியாது. அவர் தமது குறைகளை திருத்திக் கொண்டால் மிகச்சிறந்த மனிதராவார் என்பது எனக்கு நிச்சயம் தெரியும். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று உங்களை இறைஞ்சுகிறேன். இதனால் அவர்கள் திருப்தியடைந்ததாக நான் நினைக்கவில்லை. ஆயினும் என்னுடைய சமாதானத்தை ஏற்று என் வழியே விட்டுவிட்டார்கள். என்னுடைய தவறுதலை பின்னால் உணர்ந்தேன். சீர்திருத்தக்காரன் ஒருவன் தான் சீர்திருத்த எண்ணும் ஒருவரிடம் நெருங்கிய சகவாசம் வைத்துக் கொள்ளலாகாது. உண்மை நட்பு என்பது ஆன்ம ஒருமைப்பாடாகும். இத்தகைய நட்பை இவ்வுலகில் காண்பது மிக அருமை. சமமான குணம் படைத்தவர்களிடையேதான் உண்மை நட்பு ஏற்பட்டு நீடித்து நிற்கும். இருவர் நட்புரிமை கொண்டால் பரஸ்பரம் ஒருவனுடைய குணம் மற்றொருவருக்கு படியவே செய்கிறது. எனவே நட்பில் சீர்திருத்தத்திற்கு அதிக இடமில்லை. மனிதனுக்கு கெட்ட குணங்கள் எளிதில் படிவது போல் நற்குணங்கள் படியா. ஆதலின் மனிதர்களுள் நெருக்கமான தனிப்பட்ட தொடர்பு எதுவும் இருத்தலாகாது என்று நான் அபிப்பிராயப்படுகிறேன். இறைவனது நண்பனாய் இருக்க விரும்புவோன் இவ்வுலகில் தன்னந்தனியனாக இருக்க வேண்டும். இன்றேல் உலகம் முழுவதுடனும் நட்புரிமை கொள்ளல் வேண்டும். நான் கூறுவது தவறாயிருக்கலாம். ஆயினும் என் வாழ்க்கையில் நெருங்கிய நட்பை வளர்க்க நான் செய்த முயற்சி பயன்படாதொழிந்தது. மேற்கூறியவருடன் எனது நட்பு ஆரம்பமான காலத்தில் ராஜகோட்டையின் மீது சீர்திருத்த அலை ஒன்று மோதிக்கொண்டிருந்தது. எங்கள் உப்பாத்தியாயர்களில் பலர் இரகசியமாக மது மாமிசம் உட்கொள்ளுகிறார்கள் என்று இந்நண்பர் எனக்கு தெரிவித்தார். ராஜகோட்டையில் பிரமுகர்கள் பலரும் இவ்வாறு செய்கிறார்கள் என்ற இத்தகையவர்கள் உயர்தரப் பள்ளி மாணாக்கர்களிலும் சிலர் உண்டென்று அவர் கூறினார். நான் வியப்பும் வருத்தமும் அடைந்தேன். காரணம் கேட்டபோது என் நண்பர் கூறியதாவது: புலால் உண்ணாததால் நாம் பலவீனர்களாய் இருக்கிறோம். ஆங்கிலேயர்கள் புலால் உண்பவர்களாதலின் நம்மை ஆளும் ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள். என் தேகக்கட்டை நீ பார்க்கிறாய். ஓட்டத்தில் என் திறமை உனக்கு தெரியும். புலால் உண்ணுவதின் பயன்கள் இவை. மாமிச பட்சணிகளுக்கு சிரங்குகளும் கொப்புளங்களும் புறப்படா. அருமையாக எப்போதேனும் உண்டானாலும் விரைவில் குணமாகிவிடும். புலால் உண்ணும் நமது உப்பாத்தியாயர்களும் மற்றும் பிரபல மனிதர்களும் மூடர்களா? அதன் குணங்களை அவர்கள் அறிவார்கள். நீயும் அவர்களை பின்பற்றத்தான் வேண்டும். மேலும் எதையும் சோதனை செய்து பார்த்தலைப் போல் நல்லது வேறில்லை. எனவே புலால் உண்டு அதனால் எவ்வளவு பலம் பெறுகிறாய் என்று நீயே கண்டுகொள். இவ்வளவும் ஒரு முறையில் கூறப்பட்டவை அல்ல. பல தினங்களில் பல முறைகளில் அந்நண்பர் எனது மண்டையில் ஏற்ற முயன்ற வாதங்களின் சாரமாகும் இவை. எனது சிறிய தமையனார் இவ்வாத குழியில் முன்னமே வீழ்ந்துவிட்டார். எனவே அவரும் என் நண்பரை ஆதரித்தார். அவர்கள் இருவருடனும் ஒப்பிடுங்கால் நான் பலவீனனாகவே காணப்பட்டேன். என்னை விட அவர்கள் உடல் திண்மையும் வலிமையும் பெற்றவர்கள், துணிவு உள்ளவர்கள். எனது நண்பரின் பராக்கிரமச் செயல்களைக் கண்டு நான் மயங்கிப் போனேன். அவர் நீண்ட நேரம் சோர்வூறாமல் மிக விரைவாய் ஓடுவார். குதிப்பதிலும் தாண்டுவதிலும் அவர் சமர்த்தர். அடித்தல் முதலிய உடலை வருத்தும் தண்டனைகள் எவ்வளவையும் அவர் முகஞ்சிணுங்காமல் தாங்குவார். அடிக்கடி இத்தகைய பராக்கிரமச் செயல்கள் புரிந்து எனக்கு காட்டுவார். தன்னிடம் இல்லாத குணாதிசயங்களை பிறரிடம் காணும்போது பிரமித்தல் இயல்பாதலின் அவருடைய பராக்கிரமச் செயல்களை பார்த்து நானும் பிரமித்து விட்டேன். பின்னர் அவரைப் போல் ஆக வேண்டும் என்ற ஆவல் பலமாக உண்டாயிற்று. ஓடவும் தாண்டவும் சற்றும் இயலாதவன் நான். ஏன் அந்நண்பரைப் போல் நானும் உடல் வலிமை பெறலாகாது? மேலும் அப்போது நான் கோழையாயிருந்தேன். திருடர் பயமும் பாம்பு பிசாசு பயமும் என்னை பிடுங்கித் தின்றன. இரவில் வெளியே புறப்பட மாட்டேன். இருளைக் கண்டு பெரிதும் மருண்டேன். இருட்டில் என்னால் தூங்கவே முடியாது. ஒரு பக்கத்திலிருந்து பிசாசுகளும் மற்றொரு திசையிலிருந்து திருடர்களும் மூன்றாவது திக்கிலிருந்து பாம்புகளும் வருவதாக எண்ணிக்கொள்வேன். எனவே விளக்கில்லாத அறையில் நான் உறங்க முடிவதில்லை. அருகில் அப்போதுதான் யவ்வன தசையை அடைந்திருந்த என் மனைவி படுத்துத் தூங்குவாள். அவளிடம் என் பயங்களை எவ்வாறு வெளியிடுவேன்? என்னை விட அவள் தைரியசாலி என்று அறிந்து வெட்கினேன். அவளுக்கு பிசாசு பயம் பாம்பு பயம் இல்லை. இருளில் எங்கு வேண்டுமானாலும் போவாள். என்னுடைய இந்நிலைமை என் நண்பருக்கு நன்றாக தெரியும். பாம்புகளை உயிருடன் கையில் பிடித்துக் கொள்ள தம்மால் முடியும் என்றும், திருடர்களிடத்தில் தமக்கு பயமில்லை என்றும், பிசாசு என்பது ஒன்று உண்டென்றோ தாம் நம்புவதில்லை என்றும் அவர் கூறுவார். இவ்வளவும் புலால் உணவின் பயன்களே என்று வற்புறுத்துவார். நார்மதாத் என்பவர் பாடிய ஒரு சிந்து அக்காலத்தில் பள்ளி பிள்ளைகளிடத்தே அதிகமாக வழங்கி வந்தது. அதன் பொருள் வருமாறு: வலிமை படைத்த ஆங்கிலேயனைப் பார், சோகை இந்தியன் மீது அவன் ஆட்சி செலுத்துகிறான். காரணம், புலால் உணவு தின்று அவன் 5 முழ உயரம் வளர்ந்திருப்பதே. இவைகளெல்லாம் உரிய பயனை அளித்தன.
நாளடைவில் மாமிசம் புசித்தல் நல்லதென்றும் அதனால் உடல் வலிமையும் நெஞ்சு துணிவும் பெறுவேனென்றும் நாடு முழுவதும் புலால் உண்ணத் தொடங்கிவிட்டால் ஆங்கிலேயரை வென்றுவிடலாம் என்றும் நம்பலானேன். சோதனை தொடங்குவதற்கு ஒரு தினம் குறிக்கப்பட்டது. அது ரகசியமாக நடைபெற வேண்டி இருந்தது. காந்தி வம்சத்தார் வைஷ்ணவ மதத்தினர். அதிலும் என் பெற்றோர் தீவிர வைஷ்ணவர்கள். விஷ்ணு கோவிலுக்கு அவர்கள் நாள் தவறாது சென்று வருவார்கள். எங்கள் குடும்பத்துக்கு சொந்தமான கோவில்களும் உண்டு. மற்றும் குஜராத்தில் ஜைன மதம் பலமாக நிலை பெற்றிருந்தது. அம்மதத்தின் செல்வாக்கை எங்கும் எச்சந்தர்ப்பத்திலும் காணக்கூடியதாயிருந்தது. குஜராத்தில் உள்ள ஜைனர்களும் வைஷ்ணவர்களும் மாமிச உணவை வெறுக்கும் அளவுக்கு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வேறொருவரும் வெறுப்பதில்லை எனக் கூறலாம். இத்தகைய இடத்தில் நான் பிறந்து வளர்ந்து வந்தவன். மேலும் எனது பெற்றோர்களிடம் அளவற்ற பக்தி கொண்டவன். நான் புலால் உண்ட செய்தி அவர்களுக்கு தெரிந்தால் அந்த நிமிடமே அவர்கள் உயிர் போகும் வண்ணம் திடுக்கிட்டுப் போவார்கள் என்பதை அறிந்திருந்தேன். மற்றும் சத்தியத்தினிடம் எனக்கிருந்த பற்று என்னை அதிக எச்சரிக்கையுடையவனாகச் செய்தது. புலால் உண்ணத் தொடங்கினால் பெற்றோர்களை ஏமாற்ற வேண்டி வரும் என்பது அப்போது எனக்கு தெரியாதென்று சொல்வதற்கில்லை. ஆனால் என் மனம் சீர்திருத்தத்தில் முனைந்திருந்தது. நாவின் சுவையை பற்றி எண்ணமே கிடையாது. புலாலுக்கு ஒரு தனிப்பட்ட நல்ல சுவை உண்டென்பதாகவே நான் அறியேன். துணிவும் உடல் வலிமையும் பெற விரும்பினேன். என் தாய்நாட்டு மக்கள் அனைவரும் அவ்வாறே ஆக வேண்டும் என்றும் பின்னர் ஆங்கிலேயரை வென்று இந்தியாவை சுதந்திர நாடாக்கலாம் என்றும் எண்ணினேன். ஸ்வராஜ்யம் என்னும் பதத்தை இன்னும் கேள்விப்படவில்லை. ஆனால் விடுதலை என்பதின் பொருளை அறிந்திருந்தேன். சீர்திருத்த வெறியினால் குருடனானேன். காரியம் ரகசியமாயிருக்கும் என நிச்சயமானதும் அதை பெற்றோர்கள் அறியாமல் மறைத்தல் மட்டுமே சத்தியபங்கமாகிவிடாதென்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். குறிப்பிட்ட நாள் வந்தது. அப்போது எனது நிலையை உள்ளபடி விவரித்தல் சிரமமான காரியம். சீர்திருத்தத்தில் உற்சாகமும் வாழ்க்கையில் ஒரு புதுமையான மாறுதலை காணப்போகிறோம் என்ற ஆவலும் ஒரு பக்கம் இருந்தன. மற்றொரு புறத்தில் திருடனைப் போல் ஒளிந்து அக்காரியம் செய்ய வேண்டியிருக்கிறதே என்ற வெட்கமும் இருந்தது. இவ்விருவகை உணர்ச்சிகளில் எது மேலெழுந்து நின்றது என்று சொல்வதற்கில்லை. ஆற்றங்கரையில் தனிமையான இடம் ஒன்றை நாடிச் சென்றோம். அங்கே என் வாழ்நாளில் முதலாக இறைச்சியை கண்டேன். அத்துடன் கடை ரொட்டி கொஞ்சமும் இருந்தது. இரண்டும் எனக்கு பிடிக்கவில்லை. வெள்ளாட்டு மாமிசம் தோலை போல் கடினமாயிருந்தது. என்னால் அதை தின்னவே முடியவில்லை. அருவருப்பு அதிகமாகவே முடியாதென்று விட்டுவிட்டேன். அன்றிரவெல்லாம் நான் உறக்கம் கொள்ளவில்லை. ஒரு வகை பயங்கர தோற்றம் உண்டாகிக் கொண்டே இருந்தது. கொஞ்சம் கண்ணயர்ந்ததும் உயிருள்ள ஆடு ஒன்று என் வயிற்றுக்குள் இருந்து பரிதாபமான குரலில் கத்துவதாகத் தோன்றும். தூக்கி வாரி போட்டு எழுந்திருப்பேன். நான் செய்ததை எண்ணி கழிவிரக்கம் கொள்வேன். ஆனால் அடுத்தாற்போல் மாமிசம் புசித்தல் ஒரு கடமை என்பதை நினைவு கூர்ந்து மீண்டும் உற்சாகம் கொள்வேன். என் நண்பர் எடுத்த காரியத்தை லகுவில் விட்டு விடுபவர் அல்லர். இறைச்சியை பலவகை உயர்ந்த பணியார வகைகளாக பாகம் செய்து பார்வைக்கு அழகாயிருக்கும்படியும் செய்து வைக்கலானார். சாப்பிடுவதற்கு ஆற்றங்கரைக்கு பதிலாக ராஜாங்க மாளிகை ஒன்றையும் பிடித்தார். அங்கிருந்த போஜன மண்டபத்தில் நாற்காலி, மேஜை முதலியவை இடப்பட்டிருந்தன. அவ்விடத்து தலைமை சமையற்காரருடன் பேசி என் நண்பர் வேண்டிய ஏற்பாடு செய்திருந்தார். இந்த தூண்டிலில் நான் விழுந்தேன். ரொட்டியில் வெறுப்பையும் ஆடுகளிடம் இரக்கத்தையும் எப்படியோ போக்கடித்துக் கொண்டேன். இன்னும் இறைச்சி சுவைக்கவில்லையாயினும் இறைச்சி பணியாரங்களை சுவையுடன் உண்ணத் தொடங்கினேன். இவ்வாறு ஓராண்டு நிகழ்ந்து வந்தது. ஆனால் இந்த ஓராண்டில் 6 முறைக்கு மேல் இத்தகைய மாமிச விருந்துகள் நடைபெறவில்லை. இதற்கு காரணம் 2 முதலாவது, ராஜாங்க மாளிகை தினந்தோறும் கிடைப்பதில்லை. இரண்டாவதாக, உயர்ந்த வகை மாமிச உண்டிகளை தயாரிப்பதற்கு பணம் நிரம்ப வேண்டியிருந்தது. இச்சீர்திருத்தத்துக்கு கொடுப்பதற்கு என்னிடம் பணமில்லை. எனவே பணச்செலவு முழுவதும் நண்பரை பொறுத்ததாயிற்று. அவருக்கு எங்கிருந்து பணம் கிடைத்ததோ எனக்கு தெரியாது. எப்படியோ பணம் மட்டும் கொண்டு வரவே செய்தார். என்னை மாமிச பட்சணி ஆக்குவதில் அவருக்கு அவ்வளவு உறுதி இருந்தது. ஆயினும் அவருடைய வருவாயும் கணக்கானதாகவே இருந்திருக்க வேண்டும். இதனால் இவ்விருந்துகள் நீண்ட நாளைக்கு ஒரு முறையாக சிலவே நடைபெற்றன. இத்தகைய இரகசிய விருந்துகளில் உணவருந்திய தினங்களில் வீட்டில் சாப்பிடுவது இயலாத காரியம். தாயார் சாப்பிடக் கூப்பிட்டு நான் வேண்டாம் என்னும் போது காரணம் கேட்டல் இயல்பே அல்லவா? இன்று எனக்கு பசிக்கவில்லை, வயிற்றில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று சமாதானம் சொல்வேன். இவ்வாறு சாக்குப்போக்கு சிருஷ்டிக்கையில் மனம் வருந்தாதிராது. நான் பொய் சொல்கிறேன் என்பதும் அதிலும்
அன்னையிடம் பொய் சொல்கிறேன் என்பதும் எனக்கு தெரிந்தே இருந்தன. நான் மாமிசம் உட்கொள்ளும் செய்தி என் பெற்றோர்களுக்குத் தெரிந்தால் அவர்கள் பெரிதும் திடுக்கிட்டுப் போவார்கள் என்பதையும் அறிந்திருந்தேன். இவ்வறிவு என் ஹிருதயத்தை அரித்துக் கொண்டிருந்தது. ஆதலின் நான் யோசித்ததாவது, புலால் உண்பதும் தேசத்தில் உணர்வு சீர்திருத்தம் செய்வதும் அவசியம்தான். ஆனால் புலால் உண்ணாமலிருப்பதை விட பெற்றோரிடம் பொய் சொல்லி ஏமாற்றுதல் கொடியது. ஆதலின் அவர்கள் உயிருடன் உள்ள வரையில் அது செய்யக்கூடாது. அவர்களுக்கு பிற்காலம் நான் சுதந்திரமடையும் போது பகிரங்கமாக புலால் உண்ணுவேன். அதுவரையில் அதை செய்யலாகாது. இவ்வாறு நான் செய்த முடிவை என் நண்பருக்கு தெரிவித்தேன். பின்னர் ஒருபோதும் நான் புலால் தின்றதில்லை. நானும் என் சகோதரரும் மாமிசம் புசிப்பவர்கள் என்ற விவரம் என் பெற்றோர்களுக்கு தெரியவே தெரியாது. பெற்றோர்களிடம் பொய் சொல்லக்கூடாதென்னும் பரிசுத்த ஆசை காரணமாக நான் புலால் உண்ணுதலை விட்டேன். ஆனால் என் நண்பர்கள் சகவாசத்தை மட்டும் விடவில்லை. அவரை சீர்திருத்துவதில் எனக்கு இருந்த உற்சாகமே என்னை படுகுழியில் வீழ்த்துவதற்கு காரணமாயிருந்தது. ஆனால் அவ்வுண்மை அப்போது எனக்கு புலனாகவே இல்லை. இந்நட்பின் காரணமாக என் மனைவிக்கு நான் துரோகம் செய்ய இருந்தேன். ஒரு மயிரிழை அளவினால் இதினின்றும் தப்பினேன். இந்நண்பர் ஒருமுறை என்னை விபச்சார வீடொன்றுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு நடந்து கொள்வதற்கு வேண்டிய புத்திமதிகளை கூறி என்னை உள்ளே அனுப்பினார். எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்டன. பணமும் கொடுத்தாகிவிட்டது. பாவக்குழியில் தலைகீழாக விழவிருந்தேன். இறைவன் தனது எல்லையற்ற கருணையின் வலிமையால் என்னை தடுத்தாட்கொண்டான். அந்த பாவ குகையில் நுழைந்ததும் என் பார்வை மங்கிப் போயிற்று. பேசுவதற்கு நாவெழவில்லை. படுக்கையில் அவள் அருகில் உட்கார்ந்தேன். ஆனால் ஒரு வார்த்தையும் என்னால் பேசக்கூடவில்லை. இதனால் அவள் பொறுமை இழந்து என்னை திட்டி வெளியே போகச் சொன்னாள். என் ஆண்மைக்கு இதனால் குறைவு வந்து விட்டதாக எண்ணினேன். தாங்க முடியாத அவமானத்தினால் பூமியே வெடித்து நம்மை விழுங்கிவிடாதா என நினைத்தேன். ஆனால் பின்னர் எப்போதும் என்னை காத்தருள் புரிந்ததற்காக இறைவனை மனதார வாழ்த்தி வருகிறேன். என் வாழ்க்கையில் இம்மாதிரி நிகழ்ச்சிகள் இன்னும் 4 எனக்கு நினைவிருக்கின்றன. அநேகமாக ஒவ்வொரு முறையிலும் என்னுடைய முயற்சியை விட எனது நல்லதிர்ஷ்டமே என்னை காப்பாற்றியது. உயரிய அறநெறியின்படி இவைகளை எல்லாம் ஒழுக்கத் தவறுகள் என்றே கூற வேண்டும். உள்ளத்தில் சிற்றின்ப ஆசை இருந்தது, அது செயலுக்கு சமானமே ஆகும். ஆனால் சாதாரண உலக நிலையினின்று நோக்கும்போது தேகத்தினால் பாவச்செயல் புரியாதவன் காப்பாற்றப்பட்டவனாக கருதப்படுகிறேன். இந்த கருத்திலேயே நான் காப்பாற்றப்பட்டேன் என்று சொல்லலாம். சில தீயச் செயல்களினின்றும் மனிதன் தப்புவது அவனுக்கு அவனை சுற்றி உள்ளோர்க்கும் தேவானுகிரகமாயிருக்கும். அவன் திரும்ப உண்மை உணர்ச்சி பெறும்போது தன்னை காப்பாற்றியதற்காக இறைவன் அருளை போற்றுகிறான். மனிதன் சில சமயங்களில் தான் எவ்வளவு முயன்றாலும் பயன்படாமல் ஆசை வலையில் வீழ்ந்து விடுகிறான் என்பதை நாம் அறிவோம். மற்றும் சில சமயங்களில் அவன் மனம் அறிந்து அவ்வாசை வலையில் விழப்போகும்போது தெய்வம் குறுக்கிட்டு அவனை தடுத்தாட்கொள்கிறது. இவையெல்லாம் எப்படி நேரிடுகின்றன? மனிதன் தனது செயல்களுக்கு எவ்வளவு தூரம் எஜமானன், எவ்வளவு தூரம் சந்தர்ப்பங்களுக்கு அடிமை, சொந்த முயற்சி எந்த அளவுக்கு பயன்படும், விதி எவ்விடத்தில் குறுக்கிடுகிறது முதலிய விஷயங்கள் நம்மால் அறியக்கூடாத ரகசியங்களாய் இருக்கின்றன. என்றும் அவை மர்மமாகவே இருக்கும். இனி கதையை விட்ட இடத்திற்கு வருகிறேன். எனது நண்பரின் சகவாசம் தீமை பயப்பதென்று இதனாலும் நான் உணரவில்லை. இன்னும் பல முறை இத்தகைய கசப்பு மருந்தினை விழுங்கியாக வேண்டி இருந்தது. கடைசியாக நான் சற்றும் எதிர்பாராத குறைகள் அவரிடம் இருப்பதை நேரில் பார்த்தபோதே என் கண்கள் திறந்தன. இவைகளை குறித்து பின்னால் உரிய இடத்தில் கூறுவேன். ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி, அது அக்காலத்துக்குரியதாதலின் இங்கே குறிப்பிட வேண்டும். என் மனைவிக்கும் எனக்கும் நேரிட்ட வேற்றுமைகளுக்கு இந்நண்பரின் சகவாசமும் ஒரு காரணம் என்பது சந்தேகமில்லை. நான் மனைவியிடம் அளவற்ற அன்புள்ள கணவனாயிருந்தது போலவே சந்தேக புருஷனாயும் இருந்து வந்தேன். இந்நண்பர் என் ஐயங்களை வளர்த்து வந்தார். இவருடைய வார்த்தையை நான் முழுவதும் நம்பினேன். இவருடைய செய்திகளை ஆதாரமாகக் கொண்டு என் மனைவியை நான் அடிக்கடி மனம் நோகச் செய்தேன். இந்த எனது ஹிம்சை செயலுக்காக பின்னால் நான் எப்போதும் வருந்தி வருகிறேன். ஹிந்து மனைவிமார்கள்தான் இத்தகைய கஷ்டங்களை பொறுமையுடன் சகிக்கிறார்கள். இதனால்தான் பெண் மக்களை நான் பொறுமையின் அவதாரங்களாக போற்றுகிறேன். தவறாக சந்தேகிக்கப்பட்ட வேலைக்காரன் தன் வேலையை உதறிவிடலாம். தந்தையின் வீட்டை விட்டு மகன் வெளிக்கிளம்புதல் கூடும். நண்பன் நட்பை துறந்துவிட இயலும்.
மனைவி தன் கணவனிடம் ஐயம் கொண்டால் வாய் திறக்க மாட்டாள். ஆனால் கணவன் அவளிடம் சந்தேகம் கொண்டாலோ அவளுடைய வாழ்க்கை பாழாயிற்று. அவளுக்கு போக்கிடம் எங்கே? ஹிந்து மனைவி ஒருத்தி விவாகப் பிரிவினைக்கு வழக்கு தொடர முடியாது. சட்டத்தில் அவளுக்கு எத்தகைய ஆதரவும் இல்லை. என் மனைவியை இந்த நிர்கதியான நிலைமைக்கு கொண்டு வந்துவிட்ட என் கொடுமையை நான் மறத்தலோ பிறர் மன்னித்தலோ ஒரு நாளும் இயலாத காரியம். அஹிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் நன்கு உணர்ந்த போதே இச்சந்தேகப் புரை என்னை விட்டுத் தொலைந்தது. அப்போது பிரம்மச்சரியத்தின் மகிமையையும் உணர்ந்தேன். மனைவி என்பவள் கணவனுக்கு தொண்டு பூண்ட அடிமை அல்ல என்றும், அவனுடைய உண்மை வாழ்க்கை துணைவியும் தோழியும் ஆவாள் என்றும், கணவனுடைய இன்பத் துன்பங்களில் மனைவிக்கு சமமான பாகம் உண்டென்றும், தன் வழியை தெரிந்தெடுத்துக் கொள்ள கணவனுக்குள்ள சுதந்திரம் அவளுக்கும் உண்டென்றும் அறியலானேன். சந்தேகங்களினால் இருண்டிருந்த அந்நாட்களை எண்ணும் போதெல்லாம் என்னுடைய தவறுகளும் காமாந்தகார குரூரச் செயல்களும் நினைவுக்கு வர அவற்றின் மீது அளவிலா அருவருப்பு உண்டாகிறது. எனது நண்பரிடத்தில் நான் கொண்டிருந்த குருட்டு நேசத்தை எண்ணி எண்ணி வருந்துகிறேன். அத்தியாயம் 7. திருட்டும் பிராயச்சித்தமும். புலால் உண்ட காலத்துக்கும் அதற்கும் முன்பும் நிகழ்ந்த என் குறைபாடுகளில் இன்னும் சில சொல்வதற்கு பாக்கி இருக்கின்றன. என் கல்யாணத்துக்கு முன்போ அது ஆன உடனேயோ இவை நிகழத் தொடங்கின. என்னுடைய உறவினர் ஒருவரும் நானும் சுருட்டு குடிப்பதில் பிரியம் கொண்டோம். சுருட்டு குடிப்பதில் நன்மை ஏதேனும் உண்டென்று கருதி அதில் பிரியங்கொள்ளவில்லை. சுருட்டு புகை நாற்றத்தில் நாங்கள் இன்புறவும் இல்லை. வாயிலிருந்து சுருள் சுருளாக புகை விடுவதில் ஏதோ ஒரு வகை மகிழ்ச்சி இருப்பதாக எண்ணிக்கொண்டோம். என் சிறிய தந்தை சுருட்டு குடிப்பதுண்டு. அவர் குடிப்பதை பார்த்து நாமும் குடிக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் எங்களிடம் பணம் இல்லை. எனவே சிறிய தந்தை எரிந்து விழும் சுருட்டுத் துண்டுகளை திருடி உபயோகிக்க ஆரம்பித்தோம். இச்சுருட்டுத் துண்டுகள் எப்போதும் கிடைப்பதில்லை. இவற்றில் புகையும் அதிகமாக வருவதில்லை. எனவே வீட்டு வேலைக்காரனுக்கு கொடுக்கப்படும் இனாம் காசிலிருந்து திருட ஆரம்பித்தோம். இந்த காசை கொண்டு நாட்டு சுருட்டுகள் வாங்கினோம். ஆனால் இவற்றை எங்கே வைப்பதென்பது பெரிய பிரச்சனையாகிவிட்டது. பெரியவர்களின் முன்னிலையில் சுருட்டு குடிக்க முடியாதென்று சொல்ல வேண்டுவதில்லை. இவ்வாறு திருட்டுக்காசை கொண்டு சில தினங்கள் கழித்தோம். இதற்கிடையில் துவாரங்கள் உள்ள ஒரு வகை செடியின் தண்டுகளை சுருட்டைப் போல் உபயோகிக்கலாம் என்று கேள்விப்பட்டோம். உடனே இச்செடியை தேடி அதன் தண்டை புகைப்பிடித்தோம். ஆனால் இவையெல்லாம் சிறிதும் திருப்தி அளிக்கவில்லை. சுதந்திரமாக காரியம் செய்ய முடியாதிருந்ததை எண்ணி எங்கள் மனம் துடிதுடித்தது. பெரியவர்களின் உத்தரவின்றி ஒன்றுமே செய்ய முடியாதிருந்த நிலைமை எங்களுக்கு சகிக்கவில்லை. கடைசியாக வாழ்விலேயே வெறுப்படைந்து தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்தோம். ஆனால் தற்கொலை செய்து கொள்வது எப்படி? விஷம் எங்கிருந்து பெறுவது? ஊமத்தஞ்செடியின் விதையில் விஷம் உண்டென்று கேள்விப்பட்டிருந்தோம். எனவே காட்டுக்குச் சென்று இவ்விதைகளை தேடி கொண்டு வந்தோம். மாலை நேரம் இதற்கு நல்ல வேளை என்று தீர்மானிக்கப்பட்டது. கேதார்ஜி கோவிலுக்குச் சென்று விளக்கில் நெய் ஊற்றி தரிசனம் செய்து கொண்டோம். பின்னர் ஒரு தனி மூலையை நாடிச் சென்றோம். ஆனால் சமயத்தில் எங்கள் தைரியம் போய்விட்டது. உடனே மரணம் நேராவிடில் என்ன செய்வது? தற்கொலை செய்து கொண்டு சாவதில் பயன்தான் என்ன? அதைவிட சுதந்திரம் இல்லாமலே உயிர் வாழ்தல் ஏன் கூடாது? இத்தகைய எண்ணங்கள் எழலாயின. ஆயினும் 2-3 விதைகளை விழுங்கிவிட்டோம். அதற்கு மேல் தின்ன மனம் துணியவில்லை. இருவருக்கும் மரணத்தில் பயம் உண்டாகிவிட்டது. தற்கொலை எண்ணத்தை மறந்து மன அமைதி பெறுவதற்காக ராம்ஜி கோவிலுக்குச் செல்ல தீர்மானித்தோம். தற்கொலை செய்து கொள்ள எண்ணுவதைப் போல் தற்கொலை செய்து கொள்வது அவ்வளவு எளிதான காரியம் அன்றென அப்போது நான் உணர்ந்தேன். அதன் பின்னர் யாரேனும் தற்கொலை செய்து கொள்வதாக அச்சுறுத்தினால் நான் பயந்து விடுவதில்லை. இந்த தற்கொலை முயற்சியின் பயன் கடைசியில் என்னவாயிற்றென்றால், சுருட்டுத் துண்டுகளை புகைப்பிடிக்கும் வழக்கத்தையும் சுருட்டுக்காக வேலைக்காரனின் காசை திருடுவதையும் இருவரும் அடியோடு விட்டுவிட்டோம். எனக்கு வயது வந்த பின்னர் நான் சுருட்டு குடிக்க விரும்பியதே இல்லை. சுருட்டு குடிக்கும் வழக்கத்தை அநாகரிகமானது என்றும் அசிங்கமானதென்றும் தீமை பயப்பதென்றும் எப்போதும் கருதி வந்திருக்கிறேன். உலகம் முழுவதிலும் சுருட்டு பைத்தியம் ஏன் இவ்வாறு பரவியிருக்கிறதென்பது எனக்கு புலப்பட்டதே இல்லை. ரயிலில் சுருட்டு குடித்துக் கொண்டிருக்கும் ஜனங்கள் அதிகமாக உள்ள வண்டியில் என்னால் பிரயாணம் செய்ய முடிவதில்லை. அத்தகைய இடங்களில் எனக்கு மூச்சு திணறிப் போகும். மேற் சொன்ன திருட்டுக் குற்றம் என்னுடைய 12வது அல்லது 13வது வயதிலோ அல்லது இன்னும் சிறு பிராயத்திலோ நிகழ்ந்தது. சுமார் 15 வயதான போது
அதைவிட பெரிய திருட்டுக் குற்றம் ஒன்றை செய்தேன். இம்முறை புலால் உண்ண என் சகோதரர் கை காப்பிலிருந்து ஒரு துண்டு தங்கம் திருடினேன். இச்சகோதரர் சுமார் 25 ரூபாய் வரை கடன் பட்டிருந்தார். அவர் தமது கையில் கெட்டி தங்கத்தாலான காப்பு அணிந்திருந்தார். இதிலிருந்து ஒரு துண்டு வெட்டி எடுப்பது கடினமான காரியமாயில்லை. அவ்வாறு செய்து கடனையும் அடைத்தேன். ஆனால் இக்குற்றம் என்னால் பொறுக்க முடியாததாயிற்று. இனிமேல் எக்காலத்திலும் திருடுவதில்லை என்று உறுதி கொண்டேன். என் தந்தையாரிடத்தில் குற்றம் ஒப்புக்கொள்ளவும் தீர்மானித்தேன். ஆனால் அதற்கு மனத்துணிவு போதவில்லை. தந்தை அடிப்பாரே என்ற பயம் கிடையவே கிடையாது. அவர் ஒரு முறையாவது எங்களில் எவரையும் அடித்திருப்பதாக எனக்கு நினைவில்லை. அவருக்கு இதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தை எண்ணியே நான் தயங்கினேன். ஆனால் அதற்கு துணிந்தே தீர வேண்டும் என்று தோன்றிற்று. அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொண்டாலன்றி பாவம் தீராதென்று கருதினேன். கடைசியாக ஒரு கடிதத்தில் எல்லாவற்றையும் எழுதி தந்தையிடம் கொடுத்து மன்னிப்பு கேட்பதாக தீர்மானித்தேன். அவ்வாறே எழுதி கடிதத்தை நேரிலேயே அவரிடம் கொடுத்தேன். என்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதோடன்றி எனக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டுமென்றும் என்னுடைய குற்றத்துக்காக அவர் தம்மை தண்டித்துக் கொள்ளக்கூடாதென்றும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இனிமேல் திருடுவதில்லை என்று உறுதிமொழியும் கூறியிருந்தேன். தந்தையிடம் கடிதத்தை கொடுத்தபோது என் உடல் நடுங்கிற்று. அவர் அப்போது பௌத்திர நோயினால் பீடிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தார். கடிதத்தை கொடுத்துவிட்டு அவர் படுத்திருந்த மரப்பலகைக்கு எதிரில் உட்கார்ந்தேன். அவர் கடிதத்தை முற்றும் படித்தார். படிக்கும் காலையில் அவர் கண்களிலிருந்து முத்து முத்தாக கண்ணீர் துளி வழிந்ததும் கடிதமும் நனைந்து போயிற்று. ஒரு கண நேரம் அவர் கண்ணை மூடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். பின்னர் கடிதத்தை கிழித்துப் போட்டார். கடிதத்தை படிப்பதற்காக எழுந்து உட்கார்ந்திருந்தவர் மீண்டும் படுத்துக்கொண்டார். நானும் அழலானேன். அவரது அளவிறந்த மனவேதனையை நான் உணர்ந்தேன். நான் ஓர் ஓவிய கலைஞனாயிருந்தால் அந்த காட்சியை அப்படியே இன்று படமாக எழுதிவிடுவேன். இன்னும் என் மனக்கண்ணின் முன்பு அக்காட்சி அவ்வளவு தெளிவாக காணப்படுகிறது. அவ்வன்பு கண்ணீர் துளிகளினால் என் ஹிருதயம் சுத்தமாயிற்று. என் பாவம் நீங்கிற்று. அத்தகைய அன்பை அனுபவித்தோர் மட்டுமே அதன் இயல்பை உணர்தல் கூடும். அன்பெனும் கணைகளினால் எய்யப் பெற்றவனே அதன் ஆற்றலை அறிவான் என்பது பாட்டு. இது எனக்கு அஹிம்சா தர்மத்தின் ஓர் அரிய உதாரண பாடமாக இருந்தது. அக்காலத்தில் இந்நிகழ்ச்சியில் தந்தையின் அன்பை மட்டுமே கண்டேன். இன்றைய தினமோ அது சுத்த அஹிம்சையே அன்றி வேறில்லை என அறிந்துள்ளேன். அத்தகைய அஹிம்சை உலகம் அனைத்தையும் தழுவுவதாகும். மேலும் அது தான் தொட்டதையெல்லாம் பொன்னாக்கி விடுகிறது. அதன் ஆற்றலுக்கு அளவு ஏது? இத்தகைய உன்னதமான மன்னிக்கும் குணம் என் தந்தைக்கு இயல்பாக ஏற்பட்டதன்று. அவர் கோபம் கொண்டு கடுஞ்சொல் மொழிவாரென்றும் நெற்றியில் புடைத்துக் கொள்வாரென்றும் எண்ணினேன். ஆனால் அவருடைய சாந்தம் ஆச்சரியகரமானதாயிருந்தது. நான் ஒளியாது என் குற்றத்தை ஒப்புக்கொண்டதே இதற்குக் காரணம் என நம்புகிறேன். மன்னிப்பதற்கு உரியவர் ஒருவரிடம் குற்றத்தை ஒளியாது ஒப்புக்கொள்வதுடன் இனிமேல் குற்றம் செய்வதில்லை என்றும் உறுதிமொழி கூறுவதுதான் மிகத் தூய கழிவிரக்கமாகும். நான் எனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதின் பயனாக என்னை பற்றி என் தந்தைக்கு கவலையே இல்லாமல் போயிற்று. என்னிடம் அவர் கொண்டிருந்த அன்பும் அளவிறந்ததாக பெருகிற்று. அத்தியாயம் 8. தந்தையின் மரணமும் என் இருவகை அவமானமும். நான் இப்போது கூறப்போகும் நிகழ்ச்சிகள் எனது 16வது பிராயத்தில் நடைபெற்றன. என் தந்தை பௌத்திர நோயினால் படுத்த படுக்கையாக கிடந்தார் என்று முன்னமே குறிப்பிட்டிருக்கிறேன். என் அன்னையும் வீட்டு வேலைக்கார கிழவன் ஒருவனும் நானுமே அவருக்கு வேண்டிய பணிவிடைகளைச் செய்து வந்தோம். எனக்கு தாதிக்குரிய கடமைகள் ஏற்பட்டிருந்தன. அவை ரணத்தை கட்டுதல், மருந்து கொடுத்தல், வீட்டில் கலக்க வேண்டிய மருந்துகளை கலந்து தயாரித்தல் முதலியவை ஆகும். பிரதிதினமும் இரவில் அவருடைய கால்களை பிடித்து விடுவேன். அவர் தூங்கிய பின்னரோ அல்லது அவர் என்னை போகச் சொன்ன பிறகோதான் படுக்கைக்குச் செல்வேன். இப்பணிவிடை செய்வதில் அளவற்ற ஆவல் கொண்டிருந்தேன். அதை எப்போதேனும் அசட்டை செய்ததாக எனக்கு ஞாபகமே இல்லை. தினசரி கடன்களுக்கான நேரம் போக பாக்கி நேரம் முழுவதும் பள்ளிக்கூடத்திலும் தந்தையின் ஊழியத்திலுமாக கழிந்து வந்தது. அவர் அனுமதி கொடுக்கும்போது அல்லது அவருக்கு கொஞ்சம் உடம்பு சௌகரியமாக இருக்கும்போது மட்டும் மாலை நேரத்தில் உலாவச் சென்று வருவேன். இது என் மனைவி மகப்பேற்றை எதிர்பார்த்திருந்த காலமும் ஆகும். இன்றைக்கு எண்ணி பார்க்கும்போது அதன் பொருட்டு
நான் இரு வகையில் வெட்கித் தலை குனிய வேண்டியவன் என உணர்கிறேன். அக்காலத்தில் நான் மாணாக்கனாக இருந்தும் புலனடக்கத்தை கைக்கொள்ளாமல் இருந்தது ஒன்று. கல்வி விஷயத்தில் எனது கடமையை நான் உணர்ந்திருந்தும் காமம் காரணமாக அதில் தவறியதும், அதையும் விட சிறந்த கடமையான பெற்றோர் சேவை நின்றும் காமம் காரணமாகவே விழுந்துவிட்டதும் மற்றொன்று. குழந்தை பருவத்திலிருந்து ஸ்ரவணனுடைய பித்ருபக்தி எனது லட்சியமாக இருந்து வந்தும் கூட யாது பயன்? ஒவ்வோர் இரவும் எனது கரங்கள் தந்தையின் கால்களை பிடித்துக் கொண்டிருக்குங்கால் என் மனம் மட்டும் படுக்கை அறையிலேயே நிற்கும். அதிலும் சமயம், வைத்தியம், சாஸ்திரம், பகுத்தறிவு எல்லாம் மனைவியுடன் உடல் சேர்க்கை கூடாதென்று ஒருமுகமாக வலியுறுத்தும்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் காம வயத்தனாய் அதில் ஈடுபட்டேன். என் வேலையிலிருந்து என்னை விடுவிக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியடைவேன். தந்தைக்கு வணக்கம் செலுத்திவிட்டு நேராக படுக்கை அறைக்குச் செல்வேன். என் நிலை இவ்வாறிருக்க தந்தையின் உடல்நிலை நாளுக்கு நாள் கேடாகி வந்தது. ஆயுர்வேத பண்டிதர்கள், யுனானி ஹக்கீம்கள் மற்றும் அரைகுறை வைத்தியர்கள் எல்லோரும் தங்களால் ஆனவற்றை எல்லாம் பார்த்துவிட்டார்கள். ஆங்கில சர்ஜன் ஒருவரும் தம் திறமையை பிரயோகித்து பார்த்தார். இறுதியான முறையாக சத்திர சிகிச்சை, ஆபரேஷன் செய்ய வேண்டுமென அவர் சொன்னார். ஆனால் குடும்ப வைத்தியர் இதற்கு குறுக்கே நின்றார். இவ்வளவு முதுமை பருவத்தில் சத்திர சிகிச்சை கூடாதென்று அவர் சொன்னார். அவ்வைத்தியர் கெட்டிக்காரர், பெயர் பெற்றவர். எனவே அவருடைய யோசனைதான் கடைசியில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. சத்திர சிகிச்சைக்காக வாங்கி மருந்துகளெல்லாம் வீணாயின. வைத்தியர் சத்திர சிகிச்சையை அனுமதித்திருந்தால் மரணம் எளிதில் ஆறியிருக்கும் என்பது என்னுடைய தோற்றம். மேலும் பம்பாயில் பிரசித்தி பெற்ற சர்ஜன் ஒருவரிடமே சத்திர சிகிச்சை செய்து கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இறைவன் வேறு விதமாக திருவுளம் கொண்டான். மரணம் நெருங்கி நிற்கும்போது சரியான மருந்தை யாரோ சொல்லக்கூடும். சத்திர சிகிச்சைக்காக சேகரிக்கப்பட்டு இப்போது வீணான பொருள்களுடன் தந்தை பம்பாயிலிருந்து திரும்பி வந்தார். இனி உயிருடன் வாழ்வோம் என்ற நம்பிக்கையை அவர் இழந்துவிட்டார். நாளுக்கு நாள் பலவீனம் அதிகரித்துக் கொண்டு வந்தது. கடைசியாக மல ஜல விசர்ஜனங்களையும் படுக்கையிலிருந்த வண்ணமே செய்யும்படி அவரை கேட்டுக்கொள்ளும் நிலைமை ஏற்பட்டது. ஆனால் அவர் அதை தீர்மானமாக மறுத்துவிட்டார். கடைசி வரையில் அவர் மிகுந்த சிரமத்துடன் படுக்கையை விட்டு எழுந்து சென்றே மலஜலம் கழித்து வந்தார். புறத் தூய்மையைப் பற்றி வைஷ்ணவ சமயத்தின் விதிகள் அவ்வளவு கடுமையானவை. இத்தகைய புறத் தூய்மை இன்றியமையாதது என்பதில் ஐயமில்லை. ஆனால் மேநாட்டு வைத்திய சாஸ்திரம் புறத் தூய்மைக்கு எவ்வித குந்தகமுமின்றி ஸ்நானம் உள்ளிட்ட எல்லா நித்திய கடன்களையும் படுக்கையிலேயே முடிப்பதற்கு வசதி செய்திருக்கிறது. இம்முறையினால் நோயாளிக்கு எவ்வித அசௌகரியமும் நேர்வதில்லை. படுக்கையும் சிறிதளவு கூட அசுத்தமாவதில்லை. இத்தகைய தூய்மை வைஷ்ணவ சமயவாதிகளுக்கும் முற்றிலும் பொருத்தமானதே என நான் அபிப்பிராயப்படுகிறேன். ஆனால் அக்காலத்தில் என் தந்தை படுக்கையிலிருந்து எழுந்திருப்பதில் காட்டிய உறுதி எனக்கு பெரும் வியப்பை மட்டுமே அளித்தது. அவ்வுறுதியை நான் பெரிதும் மதித்துப் போற்றினேனே அன்றி வேறில்லை. கடைசியாக அப்பயங்கர இரவு வந்தது. அப்போது என்னுடைய தந்தை ராஜகோட்டையில் இருந்தார். என் தந்தையின் உடல்நிலை கேவலமாகி வருகிறதென அறிந்த அவர் ராஜகோட்டைக்கு வந்திருந்ததாக எனக்கு ஞாபகம். சகோதரர்கள் ஒருவரோடொருவர் அளவற்ற அன்பு பூண்டிருந்தார்கள். சிறிய தந்தை நாள் முழுவதும் தம் தமையனாரின் படுக்கை அருகிலேயே உட்கார்ந்திருப்பது, இரவில் எங்கள் எல்லோரையும் உறங்க அனுப்பிவிட்டு தாம் மட்டும் தமையனாரின் படுக்கை அருகிலேயே படுத்துறங்குவார். அன்றிரவு யமனுடைய இரவாகும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் எந்த நிமிஷத்திலும் அபாயம் உண்டென்று தெரிந்தே இருந்தது. இரவு 10:30 அல்லது 11 மணி ஆயிற்று. வழக்கம் போல் தந்தையிடம் கால்களை பிடித்துக் கொண்டிருந்தேன். சிறிய தந்தை தாம் பிடிப்பதாக கூறி என்னை போகச் சொன்னார். நான் மகிழ்ச்சியடைந்து நேரே படுக்கையறைக்குச் சென்றேன். என் மனைவி பாவம் உறக்கத்தில் ஆழ்ந்து இருந்தாள். ஆனால் நான் போன பின்னர் அவள் எவ்வாறு தூங்கக்கூடும்? அவளை எழுப்பினேன். 5-6 நிமிஷங்களுக்கெல்லாம் வேலைக்காரன் வந்து கதவை தட்டினான். எனக்கு தூக்கி வாரி போட்டது. எழுந்திருங்கள், அப்பாவுக்கு உடம்பு அதிகமாயிருக்கிறது என்றான் வேலைக்காரன். முன்னமே அவருக்கு உடம்பு அதிகமாகத்தான் இருந்தது. எனவே இச்சமயத்தில் உடம்பு அதிகம் என்றால் என்ன பொருள் என ஊகித்துக் கொண்டேன். படுக்கையிலிருந்து குதித்து எழுந்து வெளியே வந்தேன். செய்தி என்ன சொல் என்றேன். தந்தை காலமாகிவிட்டார் என்ற பதில் வந்தது. எல்லாம் முடிந்து போயிற்று. கைகளை பிசைந்து கொண்டேன். அளவற்ற வெட்கமும் துன்பமும் ஒரே காலத்தில் என்னை சூழ்ந்தன. தந்தையின் அறைக்கு விரைந்து ஓடினேன்.
காமத்தினால் நான் குருடனாகாமல் இருந்திருந்தால் தந்தையின் மரணத் தருவாயில் அவரை பிரிந்திருந்த பெருந்துன்பம் நேரிட்டிராது என்பதை எண்ணினேன். அவருடைய கால்களை பிடித்துக்கொண்டே இருந்திருப்பேன். என்னுடைய மடியின் மீது படுத்து அவர் உயிர் துறந்திருப்பார். அந்த பாக்கியத்துக்கு என் சிறிய தந்தை கொடுத்து வைத்திருந்தார். தமையனாரிடம் அவர் கொண்டிருந்த அளவற்ற வாத்சல்யம் அந்திம காலத்தில் அங்கிருந்து பணிவிடை செய்யும் பாக்கியத்தை அவருக்கு நல்கிற்று. மரணம் நெருங்கிவிட்டதென்பதை என் தந்தை உணர்ந்திருக்க வேண்டும். சைகையினால் பேனாவும் காகிதமும் கேட்டு வாங்கி இறுதிக் கிரியைகளுக்குத் தயார் செய்யுங்கள் என்று எழுதியிருந்தார். கையில் அணிந்திருந்த தண்டைக்காப்பையும் தங்கத்தினால் கட்டப்பெற்ற துளசி மணி மாலையையும் எடுத்து தனியாக எரிந்திருந்தார். பின்னர் ஒரு கண நேரத்தில் அவர் உயிர் நீத்தார். பின்னால் எனது அவமானம் ஒன்றை பற்றி சொல்வதாக முன் அத்தியாயம் ஒன்றில் குறிப்பிட்டிருந்தேன். விழிப்புடன் இருந்து பணிவிடை செய்திருக்க வேண்டிய என் தந்தையின் மரணத் தருவாயினும் சிற்றின்ப ஆசைக்கு நான் வயமானதுதான் அந்த அவமானமாகும். என் வாழ்க்கையிலே இது என்றும் அழியாத, என்றும் மறக்க ஒண்ணாத ஒரு கரை. என் பெற்றோரிடம் நான் அளவற்ற பக்தி கொண்டிருந்தேன் என்பதும் அவர்களுக்காக எதையும் நான் தியாகம் செய்திருப்பேன் என்பதும் உண்மையாயினும் அதே சமயத்தில் என் மனம் காமத்துக்கு அடிமைப்பட்டிருந்தபடியால் அப்பக்தியானது சோதிக்கப்பட்டு மன்னிக்கவே முடியாத வண்ணம் தவறிவிட்டது. எனவே மனைவிக்கு உண்மையுள்ள கணவனாயிருப்பினும் காமாந்தகாரன் என்றே நான் என்னை கருதி வந்திருக்கிறேன். நீண்ட காலம் முயன்று அநேக சோதனைகளுக்குள்ளான பின்னரே இக்கொடிய காமத் தளை நின்றும் நான் விடுதலை பெற முடிந்தது. இருவகைப்பட்ட என் அவமானத்தை கூறும் இந்த அத்தியாயத்தை முடிக்கும் முன் இன்னும் சொல்ல வேண்டுவது ஒன்று பாக்கியிருந்தது. என் மனைவி ஈன்ற சிறு பிண்டம் 3-4 நாட்களில் உயிர் நீத்துச் சென்றது. வேறு முடிவை எதிர்பார்த்திருக்க முடியாது. என்னுடைய இவ்வுதாரணத்தினால் இல்வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள் அனைவரும் எச்சரிக்கப்படுவார்களாக. முதல் பாகம், அத்தியாயம் 9. சமயத் தோற்றங்கள். எனது 6வது அல்லது 7வது வயதிலிருந்து 16ஆம் வயது வரை பள்ளிக்கூடத்தில் பல விஷயங்களும் கற்பிக்கப்பட்டேன். ஆனால் மதத்தை பற்றி மட்டும் ஏதும் கற்பிக்கப்படவில்லை. உப்பாத்தியாயர்கள் எவ்வித பிரயாசையுமின்றி எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படாமலே போயின என்று கூறலாம். எனினும் போதனையின் மூலமாயன்றி உலகத்தினின்று அங்குமிங்குமாய் சிறிது சிறிது அறிந்து வந்தேன். சமயம் என்பதை அதன் உயர்ந்த பொருளில் ஆத்மானுபூதி அல்லது ஆத்ம ஞானம் என்ற கருத்தில் இங்கு உபயோகிக்கிறேன். வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்தவனாதலின் அடிக்கடி விஷ்ணு கோவிலுக்கு போகவே செய்தேன். ஆயினும் கோவில் என் மனதை கவரவில்லை. அங்குள்ள ஆடம்பரமும் பகட்டும் எனக்கு பிடிக்கவில்லை. அங்கே பல துன்மார்க்கங்கள் நடைபெறுவதாகவும் கேள்விப்பட்டேன். எனவே கோவிலுக்குப் போவதில் ஸ்ரத்தை இழந்தேன். இவ்வாறு கோவிலிலிருந்து நான் பெறக்கூடியது எதுவும் இல்லதாயிற்று. கோவிலில் பெற முடியாததை என் செவிலித்தாயும் வீட்டின் பழைய வேலைக்காரியுமான ஒருத்தியிடமிருந்து அடைந்தேன். அவள் பெயர் அரம்பை. அவள் என்னிடம் வைத்திருந்த பிரியத்தை இன்னமும் நான் மறந்தேனில்லை. பிசாசு பயம் எனக்குண்டு என்று முன்னமே குறிப்பிட்டிருக்கிறேன். இப்பயத்தை நீக்கும் மருந்தாக ஸ்ரீராமநாமத்தை அரம்பை எனக்கு உபதேசித்தாள். அவளுடைய மருந்தை விட அவளிடத்தில் எனக்கு அதிக நம்பிக்கை இருந்தது. எனவே இளம் பிராயத்தில் பேய் பிசாசு பயம் நீங்கும் பொருட்டு ராமஜபம் செய்யலானேன். இது கொஞ்ச நாளே நடந்தது. ஆனால் இளம் பிராயத்தில் அவ்வுத்தமி அரம்பை விதைத்த விதை வீண் போகவில்லை. இன்றைக்கும் ஸ்ரீராமநாமம் எனது அருமருந்தாக இருந்து வருவது அவள் உபதேசத்தின் பயன் என்றே கருதுகிறேன். இக்காலத்தில் இராமாயண பக்தரான எனது பங்காளி சகோதரர் ஒருவர் நானும் என் சிறிய தமையனாரும் ராமரட்சை கற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்தார். ராமரட்சை மந்திரத்தை நெட்டுரு செய்து தினம் காலையில் ஸ்நானம் முடிந்ததும் பாராயணம் செய்து வந்தோம். போர்பந்தரில் இருந்த வரையில் இவ்வழக்கம் நடந்து வந்தது. ராஜகோட்டைக்கு சென்றதும் அதை மறந்துவிட்டேன். உண்மையில் அதில் எனக்கு அதிக நம்பிக்கை இல்லை. போர்பந்தரில் அதை பாராயணம் செய்து வந்ததற்கு உச்சரிப்பு தவறின்றி ராமரட்சை சொல்லக்கூடும் என்ற பெருமை ஓரளவு காரணமாகும். ஆனால் என் தந்தையின் முன்பு இராமாயண பாராயணம் செய்யப்பட்டதை கேட்டுக்கொண்டிருந்ததானது உண்மையிலேயே இராமாயணத்தினிடம் எனக்கு பக்தி உண்டு பண்ணிவிட்டது. தந்தை நோய்வாய்ப்பட்டிருந்த போது கொஞ்ச நாள் போர்பந்தரில் இருந்தார். பிரதிதினமும் மாலையில் அவர் இராமாயண சிரவணம் செய்து வழக்கம். பாராயணம் செய்தவர் பெரிய ராமபக்தர். அவர் பெயர் லதா மகாராஜ். அவர் பிலேஸ்வரத்தை சேர்ந்தவர். அவரை குஷ்டரோகம் பீடித்திருந்ததாம். ராமஜபத்தின் மகிமையாலும்
பிலேஸ்வரர் கோவிலில் உள்ள ஸ்ரீ மகாதேவ சுவாமியின் நிர்மால்யமான வில்வத் தளிர்களை ரணங்களில் வைத்து கட்டியதினாலும் அவர் அக்கொடிய நோயை போக்கிக் கொண்டார் என்று சொல்வார்கள். அவர் எவ்வகை மருந்தும் அருந்தவில்லையாம். அவருடைய நம்பிக்கையே அவரை குணப்படுத்திற்றாம். இது உண்மையாகவும் இருக்கலாம், அல்லாமலும் இருக்கலாம். நாங்கள் என்னமோ இக்கதையை உண்மை என்றே நம்பினோம். இராமாயண பாராயணம் செய்யத் தொடங்கிய போது அவர் உடலில் அந்நோய் இல்லை என்பது உண்மை. அவருக்கு நல்ல சரீரம் இருந்தது. மிகவும் இனிய குரலில் இராமாயண கீதங்களை பாடுவார். பின்னர் அவைகளுக்கு பொருள் உரைப்பார். அப்போது அவர் தம்மை மறந்து பரவசமாவதுடன் கேட்போரையும் மெய்மறக்கச் செய்வார். எனக்கு அப்போது 13 வயது இருந்திருக்கும். என்றாலும் அவர் இராமாயணம் படிப்பதை கேட்டு நான் பரவசமானது இன்னும் நினைவில் இருக்கிறது. இராமாயணத்தினிடத்தில் எனக்குள்ள அளவற்ற பக்திக்கு அப்போதே அடிகோலப்பட்டது. இன்று துளசிதாஸ் இராமாயணத்தை பக்தி நூல்களில் தலை சிறந்ததாக நான் கருதுகிறேன். இதற்கு சில மாதங்களுக்கு பின்பு ராஜகோட்டைக்கு வந்தோம். இங்கே இராமாயண பாராயணம் இல்லை. ஏகாதசி தோறும் பாகவதம் படிக்கப்பட்டது. நான் அதை கேட்க சில சமயம் செல்வதுண்டு. ஆனால் படித்தவர் உருக்கமுண்டாக்க கூடியவர் அல்லர். பாகவதம் சமய ஆவேசத்தை ஊட்டக்கூடிய நூல் என்று இன்று நான் அறிந்துள்ளேன். குஜராத்தி மொழியில் அதை மிகுந்த சுவையுடன் படித்திருக்கிறேன். 21 நாள் உபவாசம் இருந்தபோது பண்டித மாளவியா சமஸ்கிருத பாகவதத்திலிருந்தே சில பகுதிகளை படிக்க கேட்டேன். குழந்தை பருவத்திலேயே அவரை போன்ற பக்த சிகாமணி ஒருவரிடம் அதை கேட்டு அதனிடம் பக்தி கொண்டோமில்லையே என்று அப்போது வருந்தினேன். குழந்தை பருவத்தில் ஏற்படும் அபிப்பிராயங்கள் ஆழ்ந்த வேர் கொண்டு ஒருவனுடைய இயற்கையுடன் ஒன்றாகி விடுகின்றன. எனவே இளம் பிராயத்தில் இத்தகைய நல்ல நூல்கள் பல கேட்கும் பேறு பெற்றோமில்லையே என்ற துயரம் என்னை விட்டு எப்போதும் நீங்காது. ஆனால் ராஜகோட்டையிலேயே எனக்கு சமய பொறுமைக்கு அடிகோலப்பட்டது. ஹிந்து மதத்தின் உட்பிரிவுகள், பிற சகோதர மதங்கள் இவைகளிடத்து சகிப்புத்தன்மை உண்டாயிற்று. என்னுடைய பெற்றோர்கள் விஷ்ணு கோவிலுக்கு செல்வது போலவே சிவன் கோவில், ராமன் கோவிலுக்கும் செல்வார்கள். சிறுவர்களாகிய எங்களையும் அழைத்துப் போவதுண்டு. ஜைன பிட்சுக்கள் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார்கள். நாங்கள் ஜைனர்கள் அல்லோமாயினும் எங்கள் வீட்டில் உணவு கொள்வார்கள். என் தந்தையிடம் சமய பிரச்சனைகளைப் பற்றியும் உலக விஷயங்களைப் பற்றியும் அவர்கள் பேசுவார்கள். என் தந்தையாருக்கு முஸ்லிம் பார்சி நண்பர்களும் இருந்தார்கள். அவர்கள் தத்தம் சமயங்களைப் பற்றி பேசும்போது தந்தை ஸ்ரத்தையுடன் செவி கொடுத்து கேட்பார். அவருக்கு பணிவிடை புரிந்து வந்த நான் பல முறைகளில் இச்சம்பாஷணைகளை கேட்க நேர்ந்தது. இவற்றின் பயனாக எல்லா சமயங்களிடத்தும் சகிப்புத்தன்மை எனக்கு ஏற்பட்டது. கிறிஸ்தவ மதம் மட்டும் இதற்கு விலக்காய் இருந்தது. அதனிடம் எனக்கு ஒரு வகை வெறுப்பு ஏற்பட்டது. அதற்கு ஒரு காரணம் உண்டு. அக்காலத்தில் பள்ளிக்கூடத்தருகில் மூலையில் கிறிஸ்தவ பாதிரிமார் நின்று இந்துக்களையும் ஹிந்து தெய்வங்களையும் தூஷிப்பார்கள். இதை என்னால் சகிக்கக்கூடவில்லை. ஒரு முறைதான் இவர்களுடைய பிரசங்கத்தை கேட்க நின்றிருப்பேன். பின்னர் அவர்கள் கிட்ட நெருங்காதிருப்பதற்கு அதுவே போதுமானதாய் இருந்தது. இக்காலத்திலேயே ஒரு பிரபல ஹிந்து கிறிஸ்துவ மதத்தை தழுவியது குறித்து கேள்விப்பட்டேன். அவர் ஞான ஸ்நானம் செய்விக்கப்பட்ட போது மாட்டிறைச்சி தின்று சாராயம் குடிக்க வேண்டி இருந்ததென்றும் உடனே தொப்பி உள்பட ஐரோப்பிய உடை தரிக்கவும் தொடங்கிவிட்டார் என்றும் ஊரெல்லாம் பேச்சாய் இருந்தது. இவை எனக்கு பிடிக்கவில்லை. மாட்டிறைச்சி தின்னவும் சாராயம் குடிக்கவும் உடையை மாற்றவும் கட்டாயப்படுத்தும் மதத்துக்கு மதம் என்ற பெயரே தகாது என்று எண்ணினேன். மதம் மாறியவர் தமது மூதாதைகளின் மதத்தையும் பழக்க வழக்கங்களையும் தேசத்தையும் தூஷிக்க தலைப்பட்டு விட்டார் என்றும் கேள்விப்பட்டேன். இவை எல்லாம் சேர்ந்து கிறிஸ்துவ மதத்தில் எனக்கு வெறுப்பை உண்டாக்கின. மற்ற சமயங்களிடத்தில் சகிப்புத்தன்மை எனக்கு ஏற்பட்டு விட்டதனாலேயே ஆண்டவனிடம் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டாகிவிட்டது என்பதில்லை. அக்காலத்தில் தந்தையார் சேர்த்து வைத்திருந்த புத்தகங்களில் மனுஸ்மிருதியை படிக்க நேர்ந்தது. அதில் ஜகத் சிருஷ்டியை பற்றியும் அது போன்ற விஷயங்களை பற்றியும் குறிப்பிட்டிருக்கும் விவரங்கள் எனக்கு நம்பிக்கை ஊட்டவில்லை. இவற்றின் பயனாக எனக்கு ஓரளவு நாஸ்திக மனப்பான்மையும் உண்டாயிற்று. இப்போதும் ஜீவியவந்தராயிருக்கும் எனது பங்காளி சகோதரர் ஒருவரின் அறிவு வன்மையில் எனக்கு மிகுந்த மதிப்பு இருந்தது. எனது ஐயங்களை அவரிடம் கூறினேன். ஆனால் அவரால் அவ்வையங்களை தீர்க்க கூடவில்லை. உனக்கு வயது வரும்போது இச்சந்தேகங்களை நீயே தீர்த்து கொள்வாய். இந்த வயதில் இப்படிப்பட்ட ஐயங்களே தோன்றக்கூடாது என்றார். இதன் மேல் நான் வாய் திறக்கவில்லை. ஆனால் மன அமைதி பெற்றுவிடவும் இல்லை. மனுஸ்மிருதியில் உணவு முதலியவற்றை பற்றி கூறும் அத்தியாயங்கள் தினசரி வாழ்க்கைக்கு முற்றும் மாறுபட்டனவாக காணப்பட்டன. இவை சம்பந்தமான கேள்விகளுக்கும் மேற்கண்ட விதமான விடைகளே கிடைத்தன. அறிவு முதிர்ச்சியும் அதிக படிப்பும் ஏற்படின் இவ்விஷயங்கள் எல்லாம்
தெளிவாகும் என்று எண்ணிக்கொண்டேன். மனுஸ்மிருதி அக்காலத்தில் எனக்கு அஹிம்சா தர்மத்தை உபதேசிக்கவில்லை என்பது மட்டும் நிச்சயம். நான் புலால் உண்ட வரலாற்றைப் பற்றி முன்னமே கூறியுள்ளேன். புலால் உண்ணுவதை மனுஸ்மிருதி ஆதரிப்பதாக காணப்பட்டது. பாம்பு, மூட்டைப்பூச்சி போன்றவைகளை கொல்லுதல் அறநெறிக்கு இயைந்ததென்றும் நம்பினேன். அந்த வயதில் மூட்டைப்பூச்சி முதலியவைகளை கொல்வதை கடமையாக கருதிக் கொன்றதாக நினைவிருக்கிறது. ஆனால் அக்காலத்தில் என் ஹிருதயத்தில் ஆழப் பதிந்தது ஒன்றுண்டு. சன்மார்க்கமே எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்றும் சத்தியமே சன்மார்க்கத்தின் சாரம் என்றும் உறுதி கொண்டேன். எனவே சத்தியமே எனது வாழ்க்கையின் குறிக்கோளாயிற்று. நாளுக்கு நாள் அது வளரத் தொடங்கியது. அதற்கு நான் கொண்ட பொருளும் விரிவாகி வந்தது. அச்சமயம் ஒரு குஜராத்தி பாட்டு என் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. தீமைக்கு பதில் நன்மை செய் என்னும் அப்பாட்டின் போதனை என் வாழ்க்கையில் வழிகாட்டும் தத்துவமாயிற்று. அதில் எனக்கு அவ்வளவு பிரேமை ஏற்பட்டுவிட்டபடியால் அத்தத்துவத்தில் பற்பல சோதனைகள் செய்யத் தொடங்கினேன். மிக அற்புதமானவை என நான் கருதும் அப்பாட்டின் வரிகள் பின்வருமாறு: ஒரு குவளை தண்ணீருக்கு பதில் ஒருவேளை விருந்தளி. அன்புடன் கூறும் முகமனுக்கு ஆர்வத்துடன் பணிந்து வணங்கு. ஒரு காசு உனக்களித்தவனுக்கு ஒளிர் பொன் கொடுத்து மகிழ். உன் உயிரை காத்தவனுக்கு உயிரளிக்கத் தயங்காதே. இங்ஙனம் அறிஞர் உரைகளையும் செயல்களையும் மதித்து நட. ஒவ்வொரு சிறு தொண்டுக்கும் 10 மடங்கு பரிசு பெறுவாய். ஆனால் உண்மையில் பெரியோர், மண்பதையை ஒன்றென உணர்ந்தோர் தீமைக்கு பதில் அவர்கள் நன்மை செய்து மகிழ்கின்றனர். இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க. விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.